ஓம் சாந்தி 9/7/2017 அவ்யக்த முரளி. இந்த முரளியோட ஒரிஜினல் டேட் வந்து 18/4/1982. இந்த முரளியின் தலைப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்துக்கு மரியாதை வைங்க. இல்லையா? நம்ம குலத்துக்கு நாமளே மரியாதை வைக்கலன்னா யார் மரியாதை வைப்பா? இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த குலம் இது. ஸோ அந்த குலத்தின் மீது மரியாதை வைங்க. அந்த குலத்தின் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அதுதான் மரியாதை வைக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு பாப்தாதா எல்லா அன்பான மற்றும் பாபாவை சந்திக்கணும் அப்படிங்கிற பாவனை உள்ள உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறார். அன்புனால பாபா சந்திக்கணுன்ற அந்த ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க பாங்க, அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறாராம். சந்திக்கணுங்கிற இந்த குழந்தைங்களுடைய பாவனைக்கான பிரத்யக்ஷ பலனை கூட பாப்தாதா இப்பத்தான் கொடுத்துட்டு இருக்கிறார். மற்றபடி பக்தியின் பாவனைக்கான பலன் சாட்சாத்காரம் வேணா கிடைக்குமே தவிர நேரடியாக பாபாவை எதிரில் சந்திக்கிறது நடக்காது. இல்லையா? நீங்கள் என்ன தீவிரமாக பக்தி செஞ்சாலும் கடவுள் நேரில் வந்து நிற்க மாட்டார், அவரை சந்திக்க முடியாது உங்களால். ஆனால் ஒரே ஒரு தடவை அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சிடுச்சு, அதாவது ஞானத்தின் ஆதாரத்தில் அப்பா குழந்தைங்களுடைய உறவு இணைஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஞான சொரூப குழந்தைங்களுக்கு அதிகாரத்தின் ஆதாரத்தினால சுப பாவனை, ஞான சொரூப பாவனை, சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சந்திக்கணுங்கிற பாவனையின் பலன் நேர் எதிரில் தந்தைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்பாவுடைய அறிமுகம் கிடைக்காத வரைக்கும், ஞானம் என்னன்னு தெரியாத வரைக்கும் அப்பாவை சந்திக்க முடியாது. ஆனால் ஒரு தடவை அறிமுகம் கிடச்சிடுச்சு, இவர் என்னுடைய அப்பான்னு ஞானத்தின் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அப்பாவை சந்திக்கிற அதிகாரம். அதுவும் இல்லாமல் சுபபாவனை, ஞான ஸ்வரூப பாவனை வைக்கிறீங்க இல்லையா? அதே நேரத்தில் நான் அப்பா, என்னுடைய அப்பான்ற அந்த சம்பந்தத்தை ஆதாரமாக வச்சு சந்திக்கணுங்கிற பாவனை வைக்கிறீங்க பாருங்க. இத்தனை பாவனையும் பாபா நேர் எதிரில் வந்து நிறைவேற்றார், அதாவது சந்திக்கிறாரு. ஸோ பாபா வந்து நேர் எதிரில் இதை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் பக்தியில் இது பண்ணுறது கிடையாது பாபா. அப்படி இன்னைக்கு அந்த மாதிரி ஞானம் நிறைந்த குழந்தைங்களை பாபாவை சந்திக்கணுங்கிற பாவனையின் சொரூபமாக இருக்கிற ஆத்மாக்களோடு சந்திக்கிறதுக்காக குழந்தைங்க நடுவில் பாப்தாதா வந்திருக்கிறாங்க. சந்திக்கணும் சந்திக்கணும் சந்திக்கணும், அது ஒரே பாவனையிலே மூழ்கி இருக்கிற குழந்தைங்களை சந்திக்க வராராம் பாபா. அநேக பிராமண ஆத்மாக்கள் சக்தி ஸ்வரூபமாகி மகாவீராகி எப்பவுமே வெற்றி அடைகிற ஆத்மா ஆகிறதுலையும், அந்த அளவுக்கு தைரியம் வைக்கிறதுலையும், தன்னை பலகீனமானவர்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு விசேஷத்தின் காரணமாக விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துட்டாங்க. அது என்ன விசேஷம்? இல்லையா? நிறைய பிராமண குழந்தைங்க சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்க, மகாவீரராக இருக்கிறாங்க. ஆனால் எப்பவும் வெற்றி அடைகிறதுலையும், அந்த அளவு தைரியம் வைக்கிறதுலையும்
தனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட ஒரே ஒரு விசேஷத்தினால விசேஷ ஆத்மாக்கள் பட்டியலில் வந்துட்டாங்க. அது என்ன விசேஷம்? பாபா ரொம்ப பிடிச்சிருக்கிறாரு, இந்த உயர்ந்த பிராமண வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குது, பிராமண பரிவாரத்துடைய சங்கட்டன், அதாவது குழு, இந்த குழு சுயநலமற்ற அன்பு அவங்க மனசை கவர்ந்து இழுக்குது. அதனால் பாபா அவங்களுக்கு கிடைச்சாரு, ஈஸ்வரிய குடும்பமும் கிடைச்சது, தூய்மையான புகலிடமும் கிடைச்சது. வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்குறதுக்காக சகஜமான ஆதாரம் கிடைச்சிடுச்சு. இதே ஆதாரத்தில் சந்திக்கணுங்கிற பாவனையோடு அன்பின் ஆதாரத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் சம்பந்தத்தை இணைத்ததின் காரணமாக சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சொர்க்கத்தின் அதிகாரத்தை ஆஸ்தியில் அடைந்தே விடுகிறார்கள். ஏன்னா பிராமணனாக இருக்கிறவங்க தான் தேவதையா ஆகிறாங்க. இந்த விதிக்கு ஏற்றபடி தேவதை பதவியின் பிராப்தியின் அதிகாரத்தை அடைஞ்சிடுறாங்க. சத்யுகத்தை தேவதைகளின் யுகம்னு தான் சொல்லப்படுது. ராஜாவா இருந்தாலும் பிரஜையா இருந்தாலும் தேவதை தர்மம் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஏன்னா எப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய குழந்தையா ஆக்குனாரு அப்படின்னா உயர்ந்த தந்தையுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தியின் அதிகாரம் இருக்குது. தேவதை ஆகிறதுக்கான அதிகாரம் பிறப்புரிமையின் அதிகாரத்தில் கிடைத்தே விடுகிறது. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி ஆகிறது அப்படின்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியின் அதிகாரத்தில் அழியாத முத்திரை இடப்பட்டது. முழு உலகத்திலிருந்து அந்த மாதிரி அதிகாரத்தை அடையிறவங்க அனைத்து ஆத்மாக்கள்ல இருந்தும் வெகு சில ஆத்மாக்கள் தான் உருவாகிறாங்க. அதனால பிரம்மா குமாரி ஆகிறது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. பிரம்மா குமாரி ஆகிறதும் விசேஷமே. மேலும் இதே விசேஷத்தின் காரணமாக தான் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துடுறீங்க. அதனால பிரம்மா குமாரி ஆகிறதுனா பிராமண உலகத்தின் பிராமண குடும்பத்தினராக ஆகிறது. சரி, இப்போ சொல்றாரு, அதாவது ஒரு சிலர் தான் பயங்கர சக்திசாலியாக இருக்காங்க, ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பலகீனமாக தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ சக்தி ஸ்வரூபமாகிறதுல, மகாவீரர் ஆகிறதுல, வெற்றி அடைகிறதுல, தைரியம் வைக்கிறதுல எல்லாத்துலேயும் தான் பலகீனமானவர்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வராங்கன்னா அது என்ன விசேஷம் அப்படின்னா அப்பா பிடிச்சிருக்கிறார் அவங்களுக்கு, இந்த பிராமண வாழ்க்கை பிடிச்சிருக்குது, பிராமண பரிவாரம்னா குடும்பம், இந்த குடும்பத்துடைய குழு தொடர்பு பிடிச்சிருக்கு, சங்கட்டன் பிடிச்சிருக்கு. சங்கட்டம்னா குழு. சுயநலமற்ற அன்பு இல்லையா? பாபா குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த சுயநலமற்ற அன்பு அவங்கள பிடிச்சி இருக்குது. பாபா நம்ம மேலே வச்சிருக்கிற சுயநலமற்ற அன்பு அவங்கள பிடிச்சி இருக்குது. அதனால் அவங்களுக்கு பாபாவும் கிடைச்சிட்டாரு, ஈஸ்வரிய குடும்பத்தோடைய அன்பும் கிடைச்சிடுச்சு, தூய்மையான புகலிடம் கிடைச்சிச்சு. அவங்க அடைக்கலம் அடையிறதுக்கு தூய்மையான அடைக்கலம் கிடைச்சிருச்சு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக்குறதுக்கு ஒரு ஈஸியான ஆதாரம் கிடைச்சிடுச்சு இல்லையா? எதிர்கால 21 பிறவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கக்கூடிய
ஆதாரம் கிடச்சிச்சு, ரொம்ப ஈஸியான ஆதாரம். ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சது இல்லையா, அதனால தான் சந்திக்கணுங்கிற பாவனையில் பாபா மேலே வச்சிருக்கிற அன்பின் ஆதாரத்தில் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ அன்பை கொடுத்த அப்பாவை நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு அன்பில் போயிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் சம்பந்தத்தை இணைச்சிட்டதுனால, பாபாவோடு சம்பந்தத்தை இணைச்சதுனால அந்த சம்பந்தத்துடைய ஆதாரத்திலே சொர்க்கத்தின் ஆஸ்தி அவங்களுக்கு கிடைச்சிடுது இல்லையா. சம்பந்தத்தை பாபாவோட இணைச்சிட்டாலே இல்லையா, அப்பா அப்படின்னு அன்பாக நினச்சிட்டாலே சொர்க்கத்தின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆயிடுறாங்க. ஏன்னா பிராமணனானத்தான் தேவதை ஆவாங்க, பிராமணர் தான் தேவதை ஆவாங்க. ஸோ அப்பா பிடிச்சிச்சு, பிராமணர் ஆயிட்டீங்க. பிராமண வாழ்க்கை பிடிச்சது, பிராமணர் ஆயிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக தேவதை ஆயிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த விதி இருக்குதுல்ல, பிராமணனானத்தான் தேவதை ஆக முடியும்னு ஒரு விதி இருக்குதுல்ல. ஸோ அந்த விதிப்படி நீங்கள் தேவதை பதவி அதிகாரத்தை அடைஞ்சிட்டீங்க, தேவதை பதவியை பிராப்தியாக அடைஞ்சிட்டீங்க. பிராமணன் ஆகிட்டாலே கண்டிப்பாக தேவதைக்கு வந்து தான் ஆகணும். இப்போ சத்யுகத்தை தேவதைகளின் யுகம் தானே சொல்கிறாங்க. அப்போ ராஜாவாக இருந்தாலும் தேவதை தான், பிரஜையாக இருந்தாலும் தேவதை தான். ஸோ உங்களுடைய யுகம் ஆயிடுது, அப்பா படைத்த அந்த சத்யுகம் உங்களுடையதாக ஆயிடுது. அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து உங்களை எப்போ தன்னுடைய குழந்தைய ஆக்குனாரோ அப்போவே உயர்ந்த தந்தையுடைய உயர்ந்த ஆஸ்தி சொர்க்கம், அதோடைய அதிகாரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைச்சிடுது. எந்த குழந்தை மேலெல்லாம் அவருடைய பார்வைப்படுதோ அத்தனை குழந்தைங்களும் அந்த ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய குழந்தைய அவர் யாரெல்லாம் ஆக்குறாரோ அத்தனை பேரும் பாபாவுடைய ஆஸ்திக்கு சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகிறாங்க. ஸோ இது வந்து பிறப்புரிமை. அப்பான்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு உண்டு. ஆனால் அப்பா சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா முழு சொத்து, இல்லாட்டின்னா கொஞ்சம், அதில் தான் வித்தியாசம் வரும். ஆனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ பிரம்மாகுமார்னா என்ன அர்த்தம் தெரியுமா, குவாலிட்டி டெஸ்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இல்லையா. ஒரு பொருள் போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி முத்திரை கொடுத்தாச்சு, குவாலிட்டி அஷ்யூர்டு. எதுக்கு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஸோ முத்திரை இட்டாச்சு, சொர்க்கத்தின் ஆஸ்தி அதிகாரம் இவர் கண்டிப்பாக உண்டு. உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அங்கே போய் அவர் எந்த சீட்டில் உட்காரணுன்றது தான் இனிமேல் அவர் முயற்சி பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் ராஜா ஆகுங்க, இல்லை இப்போ கீழ்மட்ட பிரஜையாக கூட ஆகுங்க. ஆனால் அந்த பிரஜையை கூட உலகத்தில் எத்தனை பேர் ஆனாங்க, ரொம்ப ரொம்ப வெகு சில ஆத்மாக்கள் தான் ஆகியிருக்கிறாங்க. அப்போ குமாரி ஆகிறது சாதாரண விஷயம்னு நினச்சிடாதீங்க. ஒரு ஊரில் போனீங்கன்னா, அப்படியே பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கிறிஸ்டினையாவது பார்ப்பீங்க, 5 நிமிஷத்தில் ஒரு முஸ்லீமையாவது பார்ப்பீங்க. ஆனால் பிரம்மகுமாரி பார்க்க முடியுமா? இப்போ எவ்வளோ இல்லையா தவம் கடந்து பார்க்கணும். அவங்க யாராவது ஒரு பிரம்மகுமாரி, அப்பா பாபா தான் அவங்கள அனுப்பிச்சி வச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்குறது அவ்வளோ கஷ்டம். அதான் பாபா சொல்கிறார், சாதாரண விஷயம் கிடையாது குமாரி ஆகிறது. சாதாரண விஷயம் நினச்சிட்டிங்கன்னா பிரம்மகுமாரி ஆகிறதே ஒரு மிகப்பெரிய விசேஷந்தான். அதனால தான் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் பட்டியலில் வந்துடுறீங்க இல்லை, சொர்க்கத்துக்கு போகிற விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துடுறீங்க. பிரம்மாகுமாரினா என்ன, பிராமண உலகத்துக்கு வந்துட்டீங்க, பிராமண குடும்பத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய பிறவி இந்த குமாரி பிறவி. அப்படி ஆகியும் ஒரு வேளை யாராவது சாதாரண நடத்தையிலேயே பழைய மாதிரியான விகார நடத்தையே அவர்கிட்ட இருந்து வெளிப்படுதுன்னா செம்ம பாயிண்ட்.
அவர் தனியாக தனக்கு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கல. ஏன்னா நீங்கள் ஒன்றும் தனியான குமாரி கிடையாது, பிராமண குலத்தை சார்ந்தவங்க. தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குலத்தின் பேருக்கே களங்கம் ஏற்படுத்தினீங்க பாருங்க, அந்த சுமையும் அந்த ஆத்மாக்கள் மேலே ஏறிடுது. பிராமணர்களுடைய மரியாதையை காப்பாற்றணும் பார்த்தீங்களா. அதனால தான் பாபா குழந்தை அனுப்புகிறோம், பாவம் செஞ்சால் 100 மடங்கு தண்டனை. காரணம் என்ன? குலத்தின் பேரை கெடுத்துடுறீங்க இல்லையா. அப்பா பேர் இது குடும்பம், ஆடப்பாப்பா பிரம்மகுமாரியே இப்படி தான் அப்படின்னா வந்துடக்கூடாது. ஸோ அதனால உங்களுக்கு களங்கம், குடும்பத்து பேரே கெடுத்த களங்கமும் சேர்த்து வந்துடுது. ஸோ அந்த பாவச்சமையும் ஏறிடுது. உங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க, இது இல்லாமல் குடும்பத்தோடைய பேரை கெடுத்த பாவமும் சேர்ந்துக்குது. அதனால் பாபா சொல்கிறார், உன் மரியாதை பற்றி கவலைப்படாட்டினாலும் உன் குடும்பத்தோடைய மரியாதை, பிராமண குலத்தின் மரியாதை நீ காப்பாற்றணும். ஒவ்வொரு பிராமணனுடைய கடமை இது. சூப்பர் இல்லையா. எப்படி வெளியுலக குல மரியாதையின் மேலே எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறாங்க. வெளியுலக குல மரியாதையில் கூட பதமாபதம் பதி ஆகிறதுல இருந்தும் சிலர் வஞ்சிக்கப்பட்டுறாங்க. நீங்களே அனுபவம் செய்கிறீங்க, மேலும் சொல்லவும் செய்கிறீங்க. அதிகமாக செய்யணும்னு விரும்புகிறோம், அதிகமாக செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சமுதாயம் குடும்ப கௌரவத்தையும் கடைபிடித்து நடக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறீங்க தானே. அப்படி எந்த உலகம் அநேக ஜென்மங்களின் பிராப்தியிலிருந்து உங்களை வஞ்சிக்கக்கூடியதோ, தற்சமயத்து வைரத்துக்கு சமமான ஜென்மத்தையே சோழிக்கு சமமானதாக வீணானதாக ஆக்கக்கூடியதோ, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சும் இருக்கிறீங்க. இருந்தாலும் கூட வெளி உலக குடும்ப சமுதாய மரியாதைப்படி நடந்துக்கிறதுல மிக நல்ல முறையில் கவனம் கொடுக்குறீங்க, நேரமும் கொடுக்குறீங்க, சக்தியும் கொடுக்குறீங்க. அப்படின்னா இந்த பிராமண குல மரியாதைக்கு எந்த விசேஷமும் இல்லையா? சூப்பர் பாயிண்ட் இல்லையா. அந்த உலக மரியாதைக்கு பின்னாடி உங்களுடைய தர்மம், தாரணைகள், நினைவு செய்யணுன்ற சிரேஷ்ட காரியம் ரெண்டையுமே, தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுடுறீங்க. சில நேரம் உள்ளுணர்வின் பத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுல, அதாவது தர்மத்தை விட்டுடுறீங்க. சில நேரம் சுத்தமான பார்வையின் தர்மத்தை விட்டுடுறீங்க, சில நேரம் சுத்த அன்னத்தின் தர்மத்தை கூட விட்டுடுறீங்க. பிறகு தன்னைத்தானே உயர்ந்தவர்னு நிரூபிக்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்றீங்க, பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? செய்ய வேண்டியது தான் இருக்குது சொல்றீங்க. கொஞ்சம் பலகீனம் நிரந்தரமாக தர்மம் மற்றும் கர்மத்தை உங்ககிட்ட இருந்து விடுவிச்சிடுது. யாரு தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுடுறாங்களோ அவங்களுக்கு உலகத்தின் குலத்துல கூட என்ன புரிய வைக்கப்படுது தெரிஞ்சிருக்கிறீங்க தானே. இது எந்த சாதாரண குலத்தின் தர்மமோ கர்மமோ கிடையாது. பிராமண குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சி குடுமிக்கு சமமான குலம். அதனால எந்த உலகத்தின் மற்றும் எந்த குலத்தின் மரியாதை வைக்கணும். மேலும் பலர் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் மற்றவங்களை குஷிப்படுத்துறதுக்காக செஞ்சேன் அப்படின்னு பல நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க. அஞ்ஞானி ஆத்மாக்கள் எப்பவாச்சும் நிரந்தரமா குஷியா இருக்க முடியுமா என்ன? அந்த மாதிரி இந்த நேரம் குஷியாகவும் அடுத்த நேரம் கோபமாகவும் இருக்கிற ஆத்மாக்கள் காரணமாக உங்களுடைய உயர்ந்த தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுடுறீங்க. யாரு தர்மத்துல இல்லையோ அவங்க பிராமண உலகத்திலே கிடையாது.
அற்பமான ஆத்மாக்களை குஷிப்படுத்திட்டீங்க, ஆனால் அனைத்தையும் கொடுக்குற தந்தையின் கட்டளையை புறக்கணிச்சிட்டீங்களே. அப்படின்னா என்ன அடைஞ்சிங்க, என்ன இழந்தீங்க? எந்த உலகம் விரைவிலேயே அழிய போகுது. நாலாபுறங்கள்லையும் நெருப்பு பற்றி எரியிற மரங்கள் மிக வேகமாக ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. மரங்கள்னா ஏற்பாடுகள். இந்த மரங்களை தனித்தனியாக்கி நெருப்பு பிடித்து எரிய வைக்கும் ஏற்பாடுகளை முடிக்கணும்னு எவ்வளவு நினைக்கிறாங்களோ அந்த அளவே மரங்களின் குவியல் மிக உயரமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. எப்படி? சரி, பாபா சீரியஸாக இப்போ வாணி மாறுது. அதாவது நீங்கள் உயர்ந்தவங்க, பிராமணன், பிரம்மாகுமாரினாலே உயர்ந்தவங்க தான், அதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ பாபா சொல்கிறார், பிரம்மகுமாரி ஆகுது சாதாரண விஷயம் கிடையாது. கோடியில் ஒருத்தர் தான் பிரம்மகுமாரி ஆக முடியும். ஸோ அப்படி கோடியில் ஒருத்தர் ஆகியும் உங்களுடைய குணம் 10/11 இருக்குதுன்னா, சாதாரணமாக பழைய விகார நடத்தையே இருக்குதுன்னா, உங்களுக்கு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கல. பிரம்மாவுக்கு நீங்கள் ஒரு குழந்தை கிடையாது இல்லையா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வைக்கிற பழக்கமே அப்படி தான் வருது இல்லையா? அப்போ அப்பாவுடைய பேரை இவன் காப்பாற்றுறான் அப்படின்றதுக்காக. இப்போ பாபா சார், நீங்கள் தனியாக பிரம்மாவுக்கு பிறந்த ஒரே ஒரு குழந்தை கிடையாது, ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற தப்புனால உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதும் இல்லாமல் குலத்துக்கு பேரே களங்கம் ஏற்படுத்துறதுனால மிகப்பெரிய பாவச்சுமை வந்துடுது. அதனால் மற்றவர்களுடைய மரியாதையை காப்பாற்றணும் குழந்தைங்களே. ஒவ்வொரு பிராமண குழந்தையுடைய கடமை இது. வெளியுலக குல மரியாதை இருக்குல்ல, அதுக்கே எவ்வளோ கவனம் வைக்கிறாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆந்திரா அங்கெல்லாம் அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க குடும்ப பேர் குலப்பேர்னு சேர்த்து வைப்பாங்க. அவங்க இனிஷியலாகவே அதை தான் வைப்பாங்க. அப்போ எவ்வளோ கவனம் வைக்கிறீங்க வெளி உலக குலம் இல்லையா? அந்த குலத்துக்கே. ஆனால் அந்த குல மரியாதையில் கூட பதம்பதி ஆவதிலிருந்து சிலர் வஞ்சிக்கப்பட்டுடுறாங்கன்றாங்க. இது கட்டாகி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த குல மரியாதையை கூட காப்பாற்ற முடியாமலும் வஞ்சிக்கப்பட்டுறாங்கன்னு சொல்கிறாரோ என்னன்னு தெரில. ஏன்னா இது ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க, நமக்கு தமிழில் நேற்று வானியில் 8 கஜம் புடவை அணியணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி வந்துச்சு இல்லையா? ஆனால் அது அவங்க மொழியில் எப்படி வந்துச்சுன்னா, 8 தடவை கிழிஞ்ச துணியையும் ஒட்டு போட்டு போடுற அந்த ஆடை கூட அணிய கிடைக்காத காலம் வரும் அப்படின்னு போட்டிருக்குதான். ஸோ அது மாதிரி ஏன்னா ஏதோ 1-2 தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குது. சரி, அதனால் அது மாதிரி தப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கடைசி நேரம் எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நேற்று. இன்றைக்கி பாபா சொல்கிற வெளியுலக குல மரியாதைக்கு எவ்வளோ கவனம் வைக்கிறாங்க. அனுபவம் செய்கிறீங்க தானே? நான் நிறைய செய்யணும்ப்பா, பாபா சொல்கிற மாதிரியே நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் சமுதாய குடும்ப கௌரவம் இருக்குது, இங்கே கல்யாணம் பண்ணலைன்னா கேவலமாக பேசுவாங்களே அப்படியெல்லாம் இல்லையா? அது ஒரு உதாரணம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்காக என்ன பண்ணுறீங்க, ஸ்ரீமத்தை மீறுறீங்க. ஏன்னா அந்த குல மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காக. ஐயோ எங்கள் குடும்பத்தில் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆச்சு? எந்த உலகத்து மரியாதைக்காக இந்த பிராமண வாழ்க்கை மரியாதையை நீங்கள் விடுறீங்க தெரியுமா?
எந்த உலகம் உங்களை பல ஜென்மங்களுக்கான லாபம் அடையிறதுல இருந்து வஞ்சிக்குதோ அந்த மாதிரி வீணா போன பழைய உலகத்துக்காக இழக்கிறீங்க. அந்த பழைய உலகத்தின் கௌரவத்துக்காக. அது மட்டும் இல்லை, இது வைரத்துக்கு சமமான ஜென்மம். இந்த ஜென்மத்தை ஒன்றுத்துக்கும் உதவாததா வீணானதாக ஆக்கக்கூடியது அந்த பழைய உலகம். அதோடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கவனம் வைக்கிறீங்க. சக்தி நேரம் எல்லாம் அதுக்கு ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ பாபா சொல்றாரு, அவ்வளோ மோசமான உலகத்தின் குலம் அது, அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களே. உயர்ந்ததிலும் உயர்ந்த குலம் இந்த பிராமண குலம், விசேஷங்கள் நிறைந்த குலம். இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இந்த மரியாதையை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அந்த உலக மரியாதைக்கு பின்னாடி உங்களுடைய தர்மம் தாரணைகள் நினைவு செய்யணும் இல்லையா? அதாவது உங்கள் தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுடுறீங்க அந்த உலக மரியாதைக்கு பின்னாடி போய். நினைவு செய்யணுன்றதையும் விட்டுடுறீங்க, உயர்ந்த காரியம் செய்யணும் ஸ்ரீமத் படி நடக்கணுன்றதையும் விட்டுடுறீங்க. சில நேரம் என்ன பண்ணுது, உள்ளுணர்வின் உடம்பு பரவாயில்லமா சரி, சில நேரம் உள்ளுணர்வின் பத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுல, அதாவது தர்மத்தையே விட்டுடுறீங்க. பாருங்க, உள்ளுணர்வின் பத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது என்ன உள்ளுணர்வின் பத்தியம்? நம்ம குடும்பத்தை தப்பா பேசிட்டாங்க அவங்க, அவனை போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு பாபா குழந்தைகிட்ட சொல்றாங்க. இவங்களும் ஆக்ரோஷமா, ஆமாம்மா நம்ம குல கௌரவம்னு ஒன்று இருக்குது இல்லை? அப்போ பிராமண குலத்துக்கு கௌரவம் இல்லையா? உங்களுடைய அந்த வெளி உலக குலத்துக்கு தான் கௌரவம் இருக்குது. அதான் கேட்குறாரு, உள்ளுணர்வின் பத்தியும் நான் கடைபிடிக்க சொன்னேனே, அது ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்ன? கொலை பண்ண வர எதிரியா இருந்தாலும் அவன் மேல விரோத எண்ணம் வைக்கக்கூடாதுன்னு. அந்த உள்ளுணர்வின் பத்தியத்தை விட்டுட்டியே, அதானே உன் தர்மம், அதை விட்டுட்டியே. ஏன் வெளியுலகத்துக்கு தர்மத்தின் பின்னாடி போய்? சில நேரம் சுத்தமான பார்வையின் தர்மத்தை விட்டுடுறீங்க. இங்கே உயர்ந்த கர்மம் தான் நம்ம தர்மமே இல்லையா? சுத்தமான பார்வை வைக்க சொல்கிறோம், அதையும் விட்டுடுறீங்க. வெறுப்பு பார்வை, காமம் நிறைந்த பார்வை, கோபம் நிறைந்த பார்வை, பற்று நிறைந்த பார்வைன்னு வச்சிடுறீங்க. அதே மாதிரி சில நேரம் எதை விட்டுறீங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, அவங்க அன்பை என்னால் தட்ட முடியல, ஏன் பொண்ணு கூப்பிட்றா, என்னாமா என் வீட்டில் சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஓ சுத்த அன்னத்தின் தர்மத்தையும் விட்டுடுறீங்க, சுத்தமான பார்வை தர்மத்தை விட்டுறீங்க. அப்போ வெளி உலக மரியாதைக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களே. ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக, நீங்கள் நல்லா பாபாவுக்கு பிரியமான குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன சொல்கிறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க. செய்யத்தான் வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது? அப்போ கொஞ்சம் பலகீனம் என்ன பண்ணிடுது? அந்த கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் நிரந்தரமாக நம்ம தர்மத்தையும் கர்மத்தையும் உங்ககிட்ட இருந்து விடுவிச்சிடுது. அவ்வளோதான். அதான் பாபா சொல்கிறாரு, பிராமண குலத்தின் நடத்தை இல்லைன்னா நீங்கள் பிராமணனே கிடையாதுன்றார். பிராமண உலகத்துக்கு சொந்தக்காரங்களே கிடையாது நீங்கன்றார். அப்போ நிரந்தரமாக இழந்துடுறீங்க அந்த சின்ன பலகீனம் இல்லையா? எங்கே தைரியம் வைக்கணுமோ அங்கே தைரியம் வைக்கணும் இல்லையா? சரி பாபா அவங்க என்ன பண்ணாங்க பாபா நான் பண்ண, அப்போ இந்த குலத்துக்கு என்ன மரியாதை இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அதே மாதிரி உலகியல் தர்மம் இருக்குதுல்ல, அந்த தர்மத்தை மீறிய கர்மத்தை செய்யறவங்களை கூட என்ன சொல்றாங்க?
இது சாதாரண குலத்தின் தர்மம் இல்லை, பேரை கெடுத்துட்டியே, போய் சொல்லாத, இந்த தர்மத்தை சார்ந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் சொல்லாத, அசிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் செய்யற காரியமா இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அரங்கேற்றம்ன்ற ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண பெண் இருப்பாங்க, அவங்க தான் ஹீரோயின். அந்த பிராமண பெண் வந்து குடும்ப கஷ்டத்தின் காரணமாக எப்படியோ போய் விபச்சாரத்துல மாட்டிக்குவாங்க. அப்ப ஒருத்தன் வருவான், ஒரு பிராமணன் வருவான், உலகியல் பிராமணன் தான், வந்து பார்த்துட்டு அவ பேசுறத பார்த்தோன்னே, நீ பிராமண பொண்ணானே ஆமானோடனே பளிர்னு அரைவான். பிராமண பொண்ணா இருந்து இப்படி பண்றியான்ட்டு அரைவான். உடனே அந்த பொண்ணு வந்து டக்குன்னு இங்கேருந்து பூணில் எடுத்துட்டு பளிர்னு அரைவா, நீயும் பிராமணன் தானே, இங்கே என்ன உனக்கு வேலை இல்லையா? இப்போ எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாங்க அதுக்கு. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண தர்மம் இது, உச்சி குடுமிக்கு சமமான குலம். இங்கே எப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்குது பாருங்க இல்லையா? ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்த படம் அது. அப்போயே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாங்க அந்த குலத்துக்கு. அப்போ இது இன்னும் சாதாரண குலமா? இதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மீறிக்கலாமா? அப்போ உங்களுக்கு தெரியல, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிரம்மா வாய் வழியா பிறந்தன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் அந்த பிராமணன் கூச்சப்படுற விஷயத்த கூட நீங்கள் கூச்சம் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா, அதான் பாபா சொல்றாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சி குடுமிக்கு சமமான குலம் இதுன்னா சாதாரண குலமா இது? அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, அதாவது இந்த குலமும் அந்த குலமும் இடிக்குது. இப்ப எந்த குலத்தின் மரியாதை நீங்க வைக்கணும்? நீங்க லௌகிகத்துல பிறந்த குடும்பத்துல கெடா வெட்டி சாமி கும்பிடணும்னு இருக்கும். ஆனா இப்ப நீங்க எந்த குலத்தை சார்ந்தவங்களா இருக்கிறீங்க? எந்த குலம் முக்கியம்? முடிவு பண்ணுங்க. இல்லை, இது எல்லாத்துக்குமே. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாபா எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை பாபா, ஆனால் மற்றவங்களை குஷிப்படுத்துறதுக்காக செஞ்சேன் பாபா அப்படின்ட்டு பாபா காதுக்கு இனிமையா நிறைய சொல்லி பாபாவை கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, எந்த ஆத்மாவை குழந்தை குஷிப்படுத்தின? செம்ம பாயிண்ட் இது, சான்ஸே இல்லை. குஷிப்படுத்தினியா நீன்னு? அஞ்ஞானி ஆத்மா நிரந்தரமா குஷி இருக்க முடியுமா? முதல்ல இந்த நேரம் குஷியா இருக்கும், அடுத்த நேரமே கோபமா இருக்கும். அந்த ஆத்மாவை ஒரு காரணம்னு காட்டி உயர்ந்த தர்மத்தை கர்மத்தை விட்டுட்டேன்னு சொல்றே, வெக்கமா இல்லை உனக்கு? என்ன மாதிரி பாயிண்ட் பாருங்க. நீ போய் குஷிப்படுத்திட்டோன்னே குஷி ஆயிடுவாங்களா அவங்க? இதுதான் உயர்ந்த கர்மம் நீ நிரூபிச்சுட்டு வந்தா அவங்க பின்னாடி வருவாங்க. அவங்களுக்கு குஷிப்படுத்துறேன்னு போய் மாட்டிக்காத. செம பாயிண்ட் இது. யாரு தர்மத்துல இல்லையோ அவன் பிராமண உலகத்துல கிடையாதுன்றார். நீ இந்த தர்மத்தை எப்ப விட்டு கொடுத்துட்டியோ அப்ப நீ பிராமண உலகத்துல உனக்கு வேலை கிடையாது. ஏன்னா அற்பமான ஆத்மாவை நீ குஷிப்படுத்திட்ட, அப்பாவுடைய கட்டளையை புறக்கணிச்சிட்டியே. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எங்க பிரதர் சொன்னாங்க, எங்க வீட்டில் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எனக்கு பாபா அறிமுகம் கொடுத்தவங்களே சொன்னாங்க சேவையெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அவங்களுக்கு குஷிப்படுத்திட்டு. ஆனால் நான் என்ன சொல்றேன், டெய்லியும் வானிலை சேவை தான் உன் உயிர் மூச்சுன்றேன் இல்லையா? அப்ப என்னுடைய கட்டளையை புறக்கணிச்சுட்டு அற்பமான ஆத்மாவை குஷிப்படுத்துறதுக்காக நிறைய இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாபாவுடைய கட்டளையை செய்யாதன்னு சொல்றவனே முதல்ல பிராமணன் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்க அவங்களை குஷிப்படுத்துறாங்களாம். என்னது, நாரோட சேர்ந்து நாரிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாமே. அப்ப அப்பா கட்டளை புறக்கணிச்சிட்டே நீன்னு, அப்ப என்ன அடைஞ்ச என்ன இழந்த யோசிச்சு பாரு. அழிய போற உலகம், அதுக்கு நீ ஏதோ பண்ணிட்டு வர, அது உடனே அழிய போகுது, அது தீப்பத்தி எரிய போகுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு தான் நெருப்பு பிடிச்சு எரியிற மரங்களை வேக வேகமா ஒன்று சேர்க்கப்படுது பத்தி எரியிறதுக்கு. ஏன்னா இது உலக செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரம் கண்டினியூஸா அந்த உலகப்போர் அப்படி ஸ்லைட்டா உரசனா பத்துற மாதிரி இருக்குது. இப்ப தினம் தினம் ஆச்சரியமா இருக்குது. அதாவது அந்த வல்லரசு நாட்டுடைய தலைமையில இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த முகமே இப்படி ஒரு ஆக்ரோஷமா இருக்குது. அது மாதிரி பார்த்ததே கிடையாது எந்த அரசியல் தலைவருமே. ஆக்ரோஷமா இருக்குது, அடிக்கிறாரு,
ஏடா கூடமா கேள்வி கேட்டால் ஜேர்னலிஸ்டே போட்டு அடிக்கிறார் கேட்குறவங்களே. ஸோ அப்படி இருக்குது உலகம் பயங்கரமா. அந்த உலகத்து மரியாதைக்காக இங்க அப்பாவுடைய மானத்தை வாங்கணும்னு வந்து சொல்றியா? மரங்கள் ஒன்னா சேர்க்கப்படுதுன்னா என்னது? ஏற்பாடுகள் இல்லையா? எல்லாம் அப்படியே சேர்றாங்க. அப்படியே ஒரு வல்லரசு நாடு பின்னாடி பல வல்லரசு சேரும். அதே மாதிரி அதுக்கு எதிராக இருக்கிறது பின்னாடி இன்னொரு வல்லரசு எல்லாம் சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு மரங்களை தனித்தனியாக்கி நெருப்பு பிடிச்சு எரிய வைக்கிற ஏற்பாடை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சூப்பர் இல்லையா? தனியாக்கி அதை மட்டும் அழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கரெக்ட் தான். ஒவ்வொரு நாடையும் அப்படிதான் டார்கெட் பண்ணி அழிக்கிறாங்க சண்டை போட்டு. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க அந்த ஏற்பாடு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மரங்களின் குவியல் அதுக்கு பின்னாடி நிறைய உயரமாகிட்டே போகுது. எப்படி ஹோலிக்காவை எரிக்கிறாங்கன்னா, பெரியவர்களின் கூடவே சின்ன சின்ன குழந்தைங்களும் விறகு குச்சிகளை ஒன்னாக்கிட்டு வருவாங்க. இது ஆக்சுவலாக மறந்துட்டேன். இது ஏற்கனவே கேட்டிருந்தேன், ஒரு சிஸ்டர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. இது ஹோலிக்காவை பற்றியும் சொல்லியிருந்தாங்களே. ஹோலிக்கான்றது என்னன்னா, அது ஒரு அரக்கன். அவனை உருவ பொம்மை செஞ்சு எரிப்பாங்களாம். அவனுடைய மரணத்துடைய விளைவாக தான் ஹோலி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பாபா வந்து ஹாத்தம் தாயின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஹாத்தம் தாய் விளையாட்டு. அது என்னன்னா, ஹாத்தம் தா அப்படின்றவர் வந்து ரொம்ப நல்லவர், பயங்கர நல்லவர், பயங்கர அன்பானவர். அதனால பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ராஜாவுக்கு பிடிக்கல. அவனை பிடிச்சிட்டு வாங்க, அவனை என்னை விட அவன் பேர் ஃபேமஸாக இருக்குது, எல்லா மக்களும் அவன் புகழ்படுறான், அவனை பிடிச்சிட்டு வாங்க கொன்னுடலாம் அப்படின்றாங்க. உடனே சரின்ட்டு ஒருத்தர் அனுப்புறாரு. அவன் போகிற வழியில் களைப்பாக இருக்குதுன்னு ஒருத்தர் வீட்டில் தங்குறான். அவங்க எல்லாம் ஆதரவாக சாப்பாடு எல்லாம் போட்டு காலைல ஏந்திரிக்கும் போது அவன் கேட்குறான், சரி எங்கே போகிறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ரகசியம். ஓ சரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி பண்ணலான்னு நினச்சேன். சரி நீ சோறுலாம் போட்டுக்கோ, ரொம்ப அன்பானவனாக இருக்கிறான், உன்ட்ட மட்டும் ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. ஹாத்தம் தாயை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பிச்சேன். ஓ அப்படியா, நீங்கள் இதை நைட்டே சொல்லியிருக்கலாமே, நான் தான் அந்த ஹாத்தம் தாயி. நீ பாருங்க எவ்வளோ டிலே ஆகிடுச்சு, உங்கள் கடமை நிறைவேற்றுறது. நேற்றே சொல்லியிருந்தா நேற்றே கொண்டு போட்டு போயிருக்கலாம்ல அவர்கிட்ட அப்படின்னாராம். அதில் என்னை அழிச்சிட்டு போயிருக்கலாம்ல நான். அதுக்கப்புறம் ஐயோ நீ எவ்வளோ நல்ல மனசுக்காரன், உன்னை போய் கொலை பண்ணுறது, நான் போய் ராஜா கிட்ட சொல்கிறேன். ராஜா கிட்ட சொன்னோன்னே அவர் கூப்பிட்டு கௌரவிக்கிறார். ஸோ அதான் ஹாத்தம் தாய் கதை. ஸோ அந்த வாணியோடு வரும்போது அது தெரியும் நமக்கு. ஸோ அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் கீசகர்கள், அது தெரியும் இல்லையா? வனவாசத்தில் இருக்கும்போது இந்த திரௌபதி அவங்க பாண்டவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிறாங்க. வேலைக்காரனாக மறைமுகமாக தானே இருக்கிறாங்க. ஒரு ராஜா வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற ராணியோடைய சகோதரன் வந்து திரௌபதியை இச்சையாக பார்த்து அவளை அடையணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறான். ஸோ அவன் தான் கீசகன். அதான் பாபா சொல்ற, கீசகர்கள் நிறைந்த உலகம் அப்படின்ட்டு வரும். அப்போ அந்த மாதிரி உலகம். ஸோ அதை வந்து கடைசியில் பீமன் தான் சாவடிக்கிறான் அவனை. சரி, அதான் பாபா சொல்கிறாரு, அப்பாவோடைய கட்டளையை புறக்கணிச்சிட்ட குழந்தை இப்போ பத்தி எரிய போகுது உலகம். மரங்களின் குவியல் பார்த்தியா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஹோலிக்காவை எரிக்கிறாங்கன்னா அந்த பண்டிகைக்கு வந்து குச்சி எடுத்துகிட்டு வருவாங்களாம் எரிய வைக்கிறதுக்காக. ஹோலி இல்லையா? சின்னவங்க பெரியவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். கிடைக்கலன்னா வீட்டில் இருந்து மரங்களையும் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஆர்வம் அவங்களுக்கு எரிக்கிறதுக்கு. இன்றைய நாட்களில் கூட பாருங்கள், சின்ன சின்ன நகரங்களில் கூட ரொம்ப ஆர்வத்தோட சகயோகிகள் உருவாகிறாங்க. அப்படி அந்த மாதிரி சமூக மரியாதைக்காக தன்னுடைய அழியாத பிராமணனாக இருக்கிறவங்க நீங்கள் தேவதையாகிற அந்த குலத்தின் மரியாதையை மறந்துடுறீங்க சமூக மரியாதை பின்னாடி போய் இல்லையா? அழிவற்ற
ஒரு உயர்ந்த குலம், தெய்வீக குலம், அந்த குலத்தின் மரியாதையை சமூக மரியாதைக்காக எழுந்துறீங்க. ஏன்னா சின்ன சின்ன கிராமத்தில் கூட ஆர்வத்தோட சகயோகிகள் உருவாகுறாங்க ஈஸ்வரிய சேவையில். அப்போ இது என்ன மாதிரி ஒரு குடும்பம்? சமூக மரியாதை, அதுதான் பெரிய விஷயம். சமூக மரியாதை அது இருக்கவே கூடாது. ஏதாவது சொல்லிட்டு போட்ட செவடங்காதில் ஒன்று சங்கு மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மாட்டீங்க. அதுவே குலத்துக்கு கேட்ட பேர் தான். பார்த்தியா கோபம் வந்துருச்சுன்றாங்க. கம்முன்னு போங்க. உங்களை எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போகணும். அதுதான் நம்ம மரியாதை. திட்டுறது என்னது? சமூக மரியாதை. அவ்வளோ திட்டுறான் திருப்பி பேசக்கூடாது, அது சமூக மரியாதை. அதிசயம் செய்கிறீங்க. அதான் பாபா சொல்ற, இந்த பிராமண குல மரியாதையை கடைப்பிடிக்கணுமா அல்லது இழக்கணுமா? அதனால பாபா சொல்றாரு, அதே மாதிரி அந்த சமூக மரியாதையை கடைப்பிடிக்கணுமா இழக்கணுமா? இழக்கணும். அது நமக்கு தேவை கிடையாது. அது பின்னாடி நம்ம போகக்கூடாது. அதை பற்றி கவலையும் படக்கூடாது இல்லையா? அதனால பிராமண குலத்தின் மரியாதைன்னு நினைவில் வச்சுக்கோங்க. அதுதான் அது பாபா டைரக்டாக சொல்லாமல், அதுதான் பெரிய விஷயம். டைரக்டாக சொல்லலை. அதை கடைப்பிடிக்கணுமா, இதை கடைப்பிடிக்கணுமா வேண்டாமான்னாரு. இதன்றது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, சரி அதை மறக்க முடியல, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. பிராமண குலத்தின் மரியாதை, உயர்ந்த குலத்தின் மரியாதை, அந்த குலத்துக்கு நீ வர்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். மரியாதையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒட்டுமொத்த பிராமணர்கள் பேரும் கெட்டு போவோம் உன்னால. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சில குழந்தைங்க பயங்கர புத்திசாலியாக இருக்கிறாங்களாம். என்ன அந்த புத்திசாலித்தனம் தெரியுமா? பழைய குல மரியாதையும் தக்க வச்சுக்கணும், பிராமண குலத்திலையும் உயர்ந்தவராக விரும்புகிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, உலகியல் குல மரியாதையை நல்லா கடைபிடிங்க, நான் தடை சொல்லலை. சூப்பர் பாயிண்ட். நீ ஃபாலோ பண்ணு குழந்தை. உன் தர்மத்தில், இந்த உலகியல் லௌகீக குடும்பத்தில் தர்மங்கள் இருந்தால் நீ கடைப்பிடி, நான் உன்னை தடையே பண்ணலை. ஆனால் இதுக்கும் அதுக்கும் முட்டிட்டு நிற்கிற நிலைமை வருது பேர். அப்போ இந்த தர்மத்தை கர்மத்தை விட்டுட்டு போய் அந்த குல மரியாதை வைக்கிற பேர், அதுதான் தப்பு. அதுவானா எதை பிடிக்கணும்? பாபா பிடிக்கணும். ஏன்னா இங்கே சத்தியமானவர் இருக்கிறார் தான் அங்கே பெரிய விஷயம். நீ அவங்கள திருப்திப்படுத்த வேண்டான்னு சொல்ல, ஆனால் பாபா சொல்கிற அதை மீறக்கூடாது. பாபா சொல்கிற அந்த உயர்ந்த கர்மம், அன்னம், அதை மீறாத போ. அன்பா பேசு, வாழ்த்து, அவங்க காலில் கூட உழு. ஆனால் அவங்க சொன்னாங்கன்னு போய் அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது இல்லையா? பெரியவங்க வயசானவங்க காலில் வந்து அது கூட தப்பு கிடையாது. நான் கடவுள் காலில் விழுறதில்ல, உங்கள் காலில் ஏன் விழணும், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆனால் தவறான காரியங்கள் செய்யறது இல்லையா? சத்தம் போடுறது, உணவு பழக்கம், ஸோ அந்த மாதிரி இதை பண்ணாத. இதை விட்டுட்டு நீ அதை போகக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம். இது உனக்கு பாதிப்பு ஆகாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அது தப்பு, புரிஞ்சுக்கோ. எப்படி ஸ்ரீமதி எப்படி போகுது பார்த்தீங்களா? அப்படி போகணும். ஆனால் இதே லைனில் உனக்கு தடுத்து நிறுத்தாத வரைக்கும் நீ போயிட்டே இருக்கலாம். தடுத்து நிறுத்துற மாதிரி இருந்தால் அடிச்சு உடச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு காரியம் செய்கிறாங்களாம் தன்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு. அது என்ன தெரியுமா? யாருக்கு என்ன தெரிய போகுது? பாபாவே சொல்லிட்டாரு, அவருக்கே என் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாதான், என் மனுஷங்களுக்கு எங்க கண்டுபிடிச்சிக்க போறாங்க? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? பொறுப்புல இருக்கிற ஆத்மாக்களுக்கு கூட என்ன தெரிய போகுது? அந்த மாதிரி நடக்குது தானே. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு மதுபனுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. சேவை நிலையங்களில் கூட தன்னைத்தானே மறைச்சி வச்சு சேவையில் பெயர் புகழ் பெற்றவர்களாக ஆகியும் விடுகிறார்கள் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மத்தை கர்மத்தை விட்டுட்டு சூத்திரர்களுடைய குணத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, யாருக்கும் தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் சேவை நல்லா பண்ணுறதுனால பேர் புகழ் பெற்றவராக ஆகிடுறாங்க. மதுபனுக்கும் வந்துடுறாங்க.
கொஞ்சம் சகயோகம் கொடுத்து சகயோகத்தின் ஆதாரத்தில் இவர் ரொம்ப நல்ல சேவாதாரின் பட்டத்தை கூட விலைக்கு வாங்கிடுறாங்க. சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? விலைக்கு வாங்கிடுறாங்க. அதை நீ வாங்கிடலாம் குழந்தை. பாபா குழந்தைங்களை ஏமாத்தலாம். ஏன் நீ பாபாவே கூட ஏமாத்தலான்னு ஒரு வானிலை சொல்லிட்டாரு. கர்மத்தின் விளைவிலிருந்து தப்ப முடியாது, அதை உன்னால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? அது கரெக்டு தானே. ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறீங்க அல்லது ஏதோ ஒரு சகயோகம் பணமோ பொருளோ ஏதோ கொடுத்தீங்கன்னா அவங்க வேணா அப்பா இவங்க நான் எவ்வளோ நல்ல சேவாதாரின்னு சொல்லுவாங்க தான். அதனால் நீ மதுபனுக்கு வந்துடலாம், பாபாவை பார்க்க வந்துடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, அப்பா இவரை மாதிரி நல்ல சேவாதாரி இல்லைன்னு மற்றவங்க ஒன்று புகழலாம். ஆனால் அதாவது நல்ல சேவாதாரின்ற பட்டத்தை நீ இப்போ வாங்கிட்ட சங்கமயுகத்தில். ஆனால் பல ஜென்மங்களுக்கான அழியாத பட்டங்கள் இருக்குது உனக்கு தெரியுமா? அதை இழந்துட்டியே. என்ன அந்த அழியாத பட்டம்? மிக உயர்ந்த பட்டம், சர்வகுண சம்பன்னம் போச்சு இல்லையா? அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் இல்லை. 16 கலைகள் சம்பூர்ணம் இல்லை. ஏன்னா தர்மத்தை விட்டுட்டா, கர்மம் கீழானதாக ஆயிடுது. சம்பூர்ண நிர்விகாரி அதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏமாற்றி இது அதைத்தான் புரிஞ்சுக்கணும். பாபா பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்றதான் முக்கியம். பிராமணர்கள் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்றது முக்கியமே கிடையாது இல்லையா? ஏன்னா பிராமணர்கள்லே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பக்காவாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் பேர் தான் ராஜா மகாரதி. இப்போ அங்கே அசுரகுலத்தில் இருக்கிற குணங்கள் இங்கேயும் இருக்கும். இவங்களை திருப்திப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. அது இதுதான் ரொம்ப இங்கே தான் ஸ்ரீமத்துன்னு ஒன்று இருக்குது. பாபாவை திருப்திப்படுத்துறதை விட்டு பிராமணர்களை திருப்திப்படுத்த நினச்சிங்க முடிஞ்சு போச்சு. இங்கே ஆஹா ஓஹோ எல்லாம் வாங்கிடலாம், அங்கே மாட்டிக்குவீங்க. கர்மத்தின் நிலையிலேருந்து தப்ப முடியாது. பாபாவை நீ திருப்திப்படுத்தி இன்னைக்கு உனக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் நாளைக்கு உனக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் புரிஞ்சுக்க குழந்த, நீ உண்மையிலே சகயோகம் கொடுக்கல. உள்ள ஒன்று வெளியில் இன்னொன்றுன்னு ஏமாத்து வேலை செஞ்சு சுமையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. நீ உண்மையிலே சகயோகி ஆத்மா கிடையாது, சுமை தூக்கும் ஆத்மா. அங்கே மூட்டை தூக்குவ இல்லையா? இங்கே மனசு உறுத்தம் இல்லை என்னதான் இருந்தாலும் இல்லையா? அதான் பாபா சார், நீ எவ்வளவு வேணாலும் புத்திசாலித்தனத்தோட உன்னை நடத்திக்கோ. ஆனால் இதுக்கு பேர் புத்திசாலித்தனமாக நடக்கிறது கிடையாது, கதறதுன்னு புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி அடிக்கிறாரு இருப்பாங்க. இது ஆக்சுவலாக பாபா என்ன தப்புன்னு சொல்லாமலே சொல்லிட்டு இருக்கிறார். அவங்கவுங்களுக்கு அந்தந்த தப்புக்கு உள்ள உறுத்த ஆரம்பிக்கும். கதற நீன்னு புரிஞ்சுக்கோ இல்லையா? இந்த சேவை நிலையங்கள் ஏதோ பொறுப்பில் இருக்கிற ஆத்மாக்களின் ஸ்தானம் மட்டும்தான் நினைக்காத. ஏன்னா நீ பொறுப்பில் இருக்கிற ஆத்மா சாதுரியமாக கையாண்டுடலாம் இல்லையா? பொறுப்பில் இருக்கிற, ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே இல்லையா? எப்படி வெளியில் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிற மாதிரி இங்கே நீ கையாண்டுக்கலாம். ஆனால் அது ஒன்றும் அங்கே இருக்கிற இன்சார்ஜ் சிஸ்டரோ இன்சார்ஜ் பிரதரோ நடத்துகிற இடம் கிடையாது. அவங்க சும்மா கருவியாக அங்கே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. யாரோட இடம் அது? பரமாத்மாவுக்கு எதிர ஒரு தப்புக்கு லட்சமடங்கான பாவக்கணக்கு ஒவ்வொரு ஆத்மாவுடைய கர்ம கணக்கில் சேமிப்பாயிடுதுன்னு புரிஞ்சுக்கோ. அந்த கணக்கை உன்னுடைய எந்த விதமான சாதுரியத்தன்மையினால புத்திசாலித்தனத்தினாலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் பாபா சொல்லுவாரு, புத்திசாலின்றீங்களே, என்ன அங்கே நடக்கிறது கூட தெரியாது, இது கூட தெரியாது, என்ன இப்போ முட்டாளாக இருப்பா. பாபா சார், நீ முட்டாளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்றார் இல்லையா? இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்றார். அப்போ என்ன ஆயிடுது? இந்த புத்திசாலித்தனம் பாவக்கணக்கில் சேர்ந்துடுது. அதை சாதுரியத்தினால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பாபா சொல்கிறார், கடைசியில் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற தர்மராஜ் முன்னாடி நிற்கும்போது, இங்கே நீ ஏமாத்திடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம்.
அதனால அந்த மாதிரி புத்திசாலி குழந்தைங்களை பார்த்து பாப்தாதாவுக்கு இரக்கம் வருது. தன்னுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுறாங்க பாருங்க. இருந்தாலும் பாபாவுக்கு இரக்கம் வருது, ஆனா அவங்கள வெறுக்கலை, வெறுத்து ஒதுக்கலை. ஏன்னா ஒரே ஒரு தடவை பாபான்னு அவங்க சொன்னாலே உடனே குழந்தைங்க நன்மைக்காக அவர் எப்பவுமே அறிவுரை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால அந்த மாதிரி புத்திசாலியா ஆகாதீங்க. பிராமண குல மரியாதையை வையுங்க, அதுதான் மெயின். இல்லையா? பிராமண குல மரியாதை இருக்குதா? பாப்தாதாவோ இதுதான் எப்பவுமே இப்போ பண்ணுறது. சத்தியுகத்தில் என்ன பதவியை நிர்ணயிக்கும்? அப்பா முன்னாடி தர்மராஜ் முன்னாடி நிற்கும் போது என்ன ஆகும்? இதே தான் இருக்கணும். தர்மராஜ் முன்னாடி போய் நான் நிற்காம இருக்கிற மாதிரி காரியம் பண்ணுறேன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. பாப்தாதாவோ கர்மத்திலையும் அதோடைய பலன் ரெண்டுல இருந்தும் விடுபட்டவர். சூப்பரா சொல்றாரு பாருங்க. ஏன்னா ஆக்சுவலா சிவபாபா தான் ரெண்டுத்துல இருந்து விடுபட்டவர். ஆனா இந்த நேரம் பிரம்மா பாபாவும் அதே நிலையில தான் இருக்கிறாராம். எதுல இருந்து? கர்மமும் கர்மத்தின் பலன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்மத்தின் பலன்ல இருந்து விடுபட்ட நிலை எங்க இருக்கும்? சத்தியுகத்துல தான் இருக்கும் இல்லையா? அகர்மம். ஸோ இப்பவே அவர் அப்படிதான் இருக்கிறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு இப்பயே சத்தியுகம் தான். பிறகு கணக்கு வழக்கில் வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த நேரம் தந்தைக்கு சமமா இருக்கிறாரு. அதனால யாரு செய்வாங்களோ எப்படி செய்வாங்களோ அதை தனக்குத்தான் செய்யறாங்க. பாபாவோ வள்ளல், எப்பொழுது தானே செய்கிறார் மற்றும் தானே பலனை அடைகிறார் என்றால் என்ன செய்யணும்? பாப்தாதா சூக்ஷ்ம வதனத்துல குழந்தைங்களுடைய விதவிதமான விளையாட்டுகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். எப்படி சூப்பரா சொல்லிப்பாங்க. பிரம்ம பாபாவும் சிவபாபாவும் கர்மத்துல இருந்தும் பலன்ல இருந்தும் விடுபட்டுறாங்க. மற்ற யாரும் விடுபடலை. இப்ப நீங்க செய்யற கர்மத்தின் பலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்கன்னு சொன்னீங்க. எதை பண்ணாலும் உங்களுக்காக தான் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ணல, 21 பிறவிக்கு வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதனால அப்பாவால் நீங்க எதையுமே அப்பாவுக்கு கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சிக்காதீங்க. அப்ப தெரியுதா என்ன பண்ணணும்னா? நீங்க அப்பாவை குஷிப்படுத்துறதா பிராமணர்களை குஷிப்படுத்துறதா நினைச்சு புத்திசாலித்தனமா ஏமாத்திட்டு இருக்காதீங்க. இல்லை உங்களுடைய மன வழிப்படி மற்றவங்க மன வழிப்படி நடக்காதுங்க. அப்பா வாணியில சொன்னாரா? அப்பா வாணியில ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருப்பாரு. இருந்து நீ போய் மற்ற பிராமணர்கள் கிட்ட அது என்ன இது என்ன, அதாவது நீங்க எதிர்பார்க்குற ஆன்சர் வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாபா என்ன பண்ணுவாரு? நீ தான் வாணியில படிக்கிறேன், நான் தான் கிளியரா சொல்றேன் பண்ணாதன்னு மறுபடியும் பண்றேன்னா பண்ணுன்றான். அதை பண்ணாமலே இருக்கிறதுக்கு நீ 1000 ரீசனை தேடிட்டு இருந்தேன்னா அதான் பாபா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சூக்ஷ்மவாதனத்துல இருந்துட்டு. நீ என்ன எனக்கா பண்ற, யாரை ஏமாத்துற நீனு அப்படிங்கிறார். அந்த மாதிரி பிராமண குல தீபங்களுக்கு எப்பவுமே உண்மையான ஆர்வத்தோடு அன்பான சகயோகி ஆகிற குழந்தைங்களுக்கு இல்லையா, உண்மையான ஆர்வத்தோட சகயோகி, தன்னுடைய பேரு புகழ மேலே எடுத்துட்டு வர்றதுக்காக சகயோகி ஆகிற குழந்தை கிடையாது. உண்மையான உள்ளத்தோட ஆகிற குழந்தைங்களுக்கு நிரந்தரமா உயர்ந்த பலனையே அடையக்கூடிய மாதிரி காரியத்தை செய்யற குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் உண்மையான தந்தையின் உண்மையான அன்புல இந்த அற்பகால பிராப்தி எல்லாம் தியாகம் செய்யற அன்பான குழந்தைகளுக்கு ஆத்மாக்களுக்கு அற்பகால பிராப்தி பக்கமே போயிடக்கூடாது, அற்பகால குல மரியாதை பக்கமே போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்கிறோம். சரி, இது பாபா வந்து அந்த ஹோலிக்காவை பற்றி சொன்னார் இல்லையா, சின்ன சின்ன குச்சி எடுத்தாந்து ஒன்றாக்குறாங்க, அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அழியக்கூடிய உலகத்தின் மரியாதைக்காக நம்ம உயர்ந்த பிராமண குல மரியாதையை விடுறேன்றீங்க அப்படின்ட்டு. மெயினாக அதுதான் தலைப்பே என்னது, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்துக்கு மரியாதை வைங்க இல்லையா.
இப்போ பாபா சொல்கிறாரு. ஸோ இது இன்னொரு விஷயம், எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலே நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்க, பேட்சோடு இருக்கிறாங்கன்னும் போது நம்ம குணம் வந்து மாறும். ஏன்னா அது கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள், அந்த ஃபாதருங்க, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனாலையோ அவங்களுக்குள்ளேயும் விகாரம் இருக்கும். பட் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு எல்லோரும் பார்க்குறாங்கன்றதுனாலையாவது அவங்க நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் மரியாதை வைங்க. இல்லாட்டினா இயக்கத்தின் பேர் போயிடும்ல. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையின் அனுபவம் செய்யறதுக்காக கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்பவுமே ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட, மேலும் தந்தையின் அன்பான அந்த மாதிரி தன்னை விலகிய மற்றும் அன்பான ஆத்மாவா அனுபவம் செய்கிறீங்களா? பியாரா ஒரு ஞாரா இல்லையா? ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாபா அன்பில் மூழ்கி செய்கிறதுனால அந்த காரியம் செய்கிற உணர்வே இருக்காது. அதுதான் விடுபட்டு செய்கிறது. அப்படி அனுபவம் ஆகுதா? இந்த கர்மம் நான் செய்கிறோம், ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதா, இல்லை இவ்வளோ துணி துவைக்கணும், இவ்வளோ தூரம் போகணும், பாபா நினைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு குஷி தான் இருக்கும். அப்போ அதுலேருந்து விடுபடுவீங்க. அப்படி அனுபவம் செய்கிறீங்களா? விலகிய அதே நேரம் அன்பான, அதே மாதிரி தொடர்பில் வரவங்க கிட்டேயும் அன்பாக இருப்பீங்க. ஆனால் புத்தினால பாபா நீ இப்படி சொல்லியிருக்கிற, பாபா நான் உன்னை திருப்திப்படுத்துகிறேன்னா பாபா கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய புத்தி இங்கே மயங்காது, விலகியும் இருப்பீங்க. கர்மயோகி ஆகி காரியம் யார் செய்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் செய்கிற காரியத்தின் பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டாங்க. நானும் அது செஞ்சேன் எனக்கு ஞாபகமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க இல்லையா? நீங்கள் அது நல்லா பண்ணீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் என்ன பண்ணீங்க நல்லாவே இல்லை, நான் பண்ணவே இல்லை, போயிட்டே இருப்பீங்க. அப்போ அசைக்க, அப்போ அவங்க திட்டுனது உங்களுக்கு உள்ளே உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? கர்ம பந்தனத்தில் மாட்டி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க புகழறது உங்களுக்கு குஷி கொடுத்தா என்ன அர்த்தம்? கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆனால் கர்ம யோகி குழந்தைங்க அதில் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே பந்தனத்திலேருந்து விடுபட்டு யோக ஸ்வரூபமானவராக இருப்பாங்க. சதா சிவம் இல்லையா? புத்திக்குள்ள அந்த ஒளி புள்ளி அப்படியே ஜகஜோதியாக ஜொலிச்சிட்டு இருக்கிறது, அவரோடவே ஒளியோட ஒளியாக இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பாங்க எப்பவுமே. அதே மாதிரி ஒரு பொழுதும் கர்மயோகி நல்ல தீய காரியம் செய்பவர்களின் பிரபாவத்திலையும் வர்றது கிடையாது. சூப்பர் பாயிண்ட் பார்த்தீங்களா? அதாவது இவங்க நல்லது செய்கிறாங்கப்பா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுலேயும் அவங்க வரமாட்டாங்க. அவங்க செய்யலை, பாபா செய்ய வைக்கிறாரு, பாபா பார்த்துட்டு சூப்பராக ஆக்கியிருக்கிற பாபா அவன் குழந்தைன்ட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி கெட்டது செய்கிறாங்க, சேச்சா அவங்க இவங்க போய் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரபாவத்தில் அவங்க வரல, விடுபட்டுருக்குறாங்க. அதுலேயும் அப்படி விடுபட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த பிரபாவத்திலிருந்து விலகி தான் இருப்பாங்க. யாராவது நல்ல காரியம் செய்கிறவங்க தொடர்பில் வந்து என்ன பண்ணிடுறீங்க, அந்த குஷியில் வந்துடுறீங்க. மேலும் யாராவது நல்ல காரியம் செய்யாதவங்க சம்பந்தத்தில் வந்தீங்கன்னா கோபத்தில் வந்துடுறீங்க. இல்லாட்டினா அவங்க மேலே வெறுப்பு பொறாமல் வந்துடுது. பாபா சொல்றார் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல காரியம் செஞ்சாலும் பாபா செய்ய வைக்கிறார். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு வேற ஒருத்தவங்க கூட சேவை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அவங்க இருந்தால் தான் செய்வேன்ட்டு இருப்பீங்க. அதுமாதிரி கெட்ட காரியம் செய்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, அப்படி இப்படின்னு உங்களுக்கு கோபம் வருதுன்னா, அவங்க மேலே வெறுப்பு வருதுன்னா அவங்கள தான் நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. பாபா சொன்னார் 2-3 வாரம் முன்னாடி இல்லையா, வெறுப்பு வந்தாலும் அவங்க ஞாபகமே தான் வரும், அன்பு வந்தாலும் அவங்க ஞாபகமே தான் வரும்ன்ட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. செக் பண்ணுங்க. அதாவது ஒரு வினாடியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது, அது முக்கியமே கிடையாது. உங்களுடைய அமைதி அப்படியே இருக்குதான்றது தான், அதில் தான் கவனம் வைக்கணும். அமைதி கொஞ்சம் கூட கலங்காமல் எல்லாம் நன்மைக்கு நடக்குது, பாபா கூட இருக்கிறாரு, பாபா பண்ணுறாரு, அப்படி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா வெறுப்பு வராது, பொறாமை வராது, கோபம் வராது, எல்லைக்குட்பட்ட குஷி வராது. அப்படி வந்துச்சுன்னா அது கர்ம பந்தனம்னு புரிஞ்சுக்கோங்க. கர்ம யோகியா இருக்கிற குழந்தைங்க எதிரில் எப்படிப்பட்டவங்க வந்து நின்னாலும் சரி,
அவங்க மேலே இவங்க அன்பாக தான் இருப்பாங்க, அதே நேரத்தில் விலகி இருப்பவராக தான் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, அவங்கள குஷிப்படுத்துவாங்க, சரி வரங்கன்னு கிளம்பிடுவாங்க இல்லையா. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட பேசியே இதுமாரி பேசியே நான் ரொம்ப நாள் ஆகுது, யாருமே என்கிட்ட பேசல, வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க யார்? கர்மயோகி. கர்மயோகி விடுபட்டு இருக்கிறாங்க இல்லையா. எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் ஒரே மாதிரியான அன்பு இல்லையா. துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் ஒரே மாதிரியான அன்பு, அன்பு கொடுக்குறவங்களும் ஒரே மாதிரியான அன்பு. ஞானத்தின் மூலமா இவங்களுக்கு இந்த நேரம் இந்த பங்கு நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது ட்ராமா. அவங்க நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதில் எப்படி நினைப்பாங்களாம், இந்த நேரம் இவங்க பார்ட்டு இப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அன்பாக தான் இருப்பாங்களாம். ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் மேலே ஒருத்தங்க வெறுப்பு காட்டுறாங்கன்னா, வெறுப்பு காட்டுறவங்க மேலே நீங்கள் வெறுப்பு கொள்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அது கர்மத்தின் பந்தனம் இல்லையா. அவங்க கர்மம் உங்களை கட்டி போட்டுருச்சு. உங்கள் கர்மமும் கட்டி போடக்கூடாது, அவங்க கர்மமும் கட்டி போடக்கூடாது. வெறுக்கிறவங்கள வெறுத்தீங்கனாலும் மாட்டிக்கிட்டீங்க, அன்பாக இருக்கிறவங்க மேலே அதிகப்படியான அன்பு காட்டினீங்கனாலும் பந்தனம் இல்லை. எல்லார் மேலேயும் ஒரே சீராக இருக்கணும். ஆனால் கர்மத்தின் பந்தனத்தில் இருக்கிறவங்க ஒரே சீராக இருக்க முடியாது. என்ன ஆகும், சில நேரம் ஒரு மனநிலையிலும் அடுத்த நேரம் வேறு மனநிலையிலும் இருப்பாங்க. அதனால பாபா சொல்றாரு, நல்லவங்களை நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பாருங்க. சரி, அவங்க பாட்டு இப்போ நல்லவங்களா நடிக்கிறாங்க, சாட்சியா பாருங்க. அதே மாதிரி கெட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, நல்லவங்கள நல்லவன் புரிஞ்சுட்டு பாருங்க. ஆனால் கெட்டவங்களை கெட்டவங்கன்னு புரிஞ்சுட்டு பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், இரக்க மனமுடையவராகி இரக்க பார்வையோட பரிவர்த்தனை செய்யறதின் சுபபாவனையோடு சாட்சியாகி பாருங்க. அவங்க மாறணும். ஏன் குழந்தை, ஒரு அம்மா எப்படி குழந்தை தப்பான பாதை போனால் கஷ்டப்பட்டு ஐயோ இந்த குழந்தை மாறணும்னு நல்ல எண்ணம் வைக்கும், அந்த மாதிரி சாட்சியாகி பாருங்க. இதுக்கு பேரு தான் கர்ம பந்தனத்திலிருந்து விலகிய நிலை. என்ன அர்த்தம், உங்களுக்கு யார் மேலே அந்த வெறுப்பு உணர்வு வந்துடக்கூடாது. கர்ம பந்தனத்திலிருந்து விலகி இருக்கிறன்னா ஒரே சீரா என் புத்தி பாபா கிட்ட மட்டும் இணைஞ்சிருக்குது, அதுதான் இண்டிகேட்டர், தெர்மாமீட்டர். பாபா கிட்ட மட்டும் இணைஞ்சிருக்குதுன்னா மனசு மேலே கீழே போல, இணையம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், எங்கேயோ மாட்டிக்கிச்சு, சரி பண்ணணும். இப்போ பாபா சொல்றாரு, ஏன்னா ஞானத்துடைய அர்த்தமே என்ன தெரியுமா, அறிவு, விவேகம். எந்த விஷயத்துடைய அறிவு, கர்ம பந்தனங்கள் விடுபடுறதுக்கான அறிவைத்தான் ஞானம் சொல்றது. இங்க எல்லாம் என்னது, நீ தேவதையா இருந்த குழந்தை இப்ப சூத்திரனா இருக்கிற பிராமணனாகி தேவதையாகு. என்ன இதோடைய அடிப்படை, கர்மத்தின் பந்தனத்துல விடுபட்ட தேவதையா இருந்த நீ கர்மத்துல மாட்டி சூத்திரனான. விடுபடுறதுக்கான ஞானம் தான் இந்த அறிவு, விடுபடுறதுக்கான அறிவு தான் இந்த ஞானமே. தேவதையாகுனா என்ன அர்த்தம், எல்லாத்திலையும் கட் பண்ண புத்திய, ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய். ஞானி எப்பவுமே பந்தனங்களின் வசமாக மாட்டாரு. இது அடிக்கடி ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் அப்படியே ஆக்ரோஷம் கொள்ளுவார். அப்பெல்லாம் ராமர் நிதானமா இரு, புத்தி வேலை செய்யாது, அமைதியா இரு. எப்ப அவருடைய மனைவியை கடத்திட்டு போகும்போது கூட அவர் அப்படிதான் சொல்றாரு இல்லையா. நான் பாபா சொல்றாரு, உணர்ச்சி வசப்பட மாட்டார், பந்தனங்களின் வசமாக மாட்டாரு. அப்பதான் அவங்க ஞானி. எப்படி இருப்பாங்க, எப்பவுமே விலகி இருப்பாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கடைசி நேரத்துல உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வெட்டினாலும் ஆடாம அசையாம இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் பாதுகாப்பு. உங்களுக்கு ஆடிட்டீங்க முடிஞ்சிச்சு, ஒரு வினாடி தான் டெஸ்ட் பேப்பர் இல்லையா. எப்பவும் விலகி இருப்பவராக இருப்பாங்க.
ஆனால் அதுக்கு பதிலாக சில நேரம் நான் விலகி இருக்கிறேன், சில நேரம் தான் கொஞ்சம் ஆட்டம் காண்றேன் பாபா, அப்படியும் இருக்கக்கூடாது குழந்தை. எப்பவுமே பாவங்களை வென்றவராகணும். பந்தனம் தான் அந்த பாவம், வேற ஒன்றும் கிடையாது. பாவத்தை எரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பந்தனத்தை எரி, பந்தனத்திலேருந்து விடுபடு. எப்பவுமே பாவக்காரியம் நீ செய்யக்கூடாது. பந்தன வசப்பட்டு நீ செய்கிறது எல்லாமே பாவக்காரியமாக தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஒருத்தங்க திட்டுறாங்க, கோபம் வருது, கோபப்படுறது பாவமா? நீங்கள் வாயை திறந்து திட்டத்தால அது நினைத்தாலே டக் 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 டக்குன்னு வாய் மண்டலம் மாறுது, பாவம் தானே? எப்பவுமே பாவங்களை நீ வெல்லணுன்ற லட்சியத்தை வை. கர்ம பந்தனத்தை வெல்லணும். எனக்கு எல்லாம் நல்லவங்க நடக்கிற அனைத்தும் நன்மைக்கே, என் பாபா கூட இருக்க இல்லையா? இந்த நீண்ட காலத்து பயிற்சி தான் நீண்ட காலத்தின் பலனை சத்தியுகத்தில் அடையிறதுக்கான ஆதாரம். காரணமே இதாக தான் இருக்க போகுது. இப்போ நீ எந்த அளவுக்கு பாவ கர்மத்திலேருந்து விலகி இருக்கிறியோ அந்த அளவுக்கு பாவங்களற்ற உலகத்தில் நீ ரொம்ப நாளைக்கு இருப்ப. இந்த சங்கம் யுகத்துடைய ஒரு வினாடி அங்கே ஒரு வருஷத்துக்கு சமன்றார் இல்லையா? இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நீண்ட கால பயிற்சி பண்ணு குழந்தை. இப்போ கூட இதை நீ ஃபாலோ பண்ணனா விசித்திரமாக இருக்குமா உனக்கு. இந்த அனுபவமே அப்படியே பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது ஒரு சில சமயம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தங்க நம்மளை திட்டுவாங்க, திருப்பி திட்டுவோம், அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ பாபா சொல்லிக்கணும், நம்ம ஏன் திட்டணும், நம்ம கம்முனில் இருந்திருக்கோம். அப்புறம் ஒரு தடவை திட்டும்போது கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் இருக்கும், அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன் பாபா அப்படின்ட்டு இல்லையா? அதான் பாபா சொல்ற. அப்போ இப்போவே நீங்கள் விசித்திரமான அனுபவம் செய்வீங்க, குஷியாக அனுபவம் செய்வீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நிரந்தரமாக விலகி இருக்க கற்றுக்கோ. விலகி இருக்கிறான் அப்புறம் ஒட்டிக்கிறேன், விலகி இருக்கிறான் ஒட்டிக்கிறான், நிரந்தரமாக விலகிரு. பாபா சொல்ற பேசவே கூடாதுன்னு நேற்று வானிலை சொன்னார் பாருங்க. பேசவும் கூட. அந்த அளவுக்கு அமைதியான இடத்துக்கு போக போறீங்க, அமைதியாகவே இரு. காரியத்துல இருந்து கூட விடுபட்டுன்றாரு. அதான் பாபா சொல்றாரு, இப்போ நிரந்தரமாக நான் விலகி இருக்கிறேன். அதில் தான் ஆனந்தம். அது நம்ம அனுபவம் பண்ணணும். ஆனால் அது அனுபவம் பண்ண விடாது. அப்போ தான் மாயா நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக உட்கார வச்சு ஊட்டி விடும். அப்போ புரிஞ்சுக்கணும், ஏன் அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செஞ்சுட்டிங்கன்னா அவனை விட்டுருவீங்களே. அதனால் பாபா சொல்றாரு, வேண்டாம், எதிரி, தள்ளி வை அவனை, நிரந்தரமாக விலகிரு. அவனோட உனக்கு என்ன சகவாசம்? அதான் பாபா சொன்னார், ஆஸ்தி கொடுக்கறது நான். உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? அவங்கள உனக்கு ஆஸ்தி கொடுக்க போகிறாங்க, புத்தியை என்கிட்ட மட்டும் இணைச்சி வை. அதனால் நிரந்தரமாக விலகிரு. அப்போ தானாகவே நிரந்தரமான அன்பு இருக்கும். இவங்க எனக்கு பிடிச்சவங்க, அவங்க எனக்கு பிடிக்காதவங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கூட பேசினா உடனடியாக பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாகிடுவாங்க இல்லையா? ஸோ அது வேண்டாம், எல்லார்கிட்டையும் விலகிரு, அன்பாயிரு. இதுக்கு பேர் தான் தந்தைக்கு சமமான கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்ட நிலைன்னு சொல்கிறது. பாபாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஏன் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது? ஏன்னா நீங்களும் இன்னொருத்தரும் அடிச்சுக்கிட்டா அவர் யார் பக்கமும் வந்து பேசுறது கிடையாது. அதனால தான் அவரை பிடிக்குது. யாராவது ஒருத்தர் பக்கம் பேசிட்டா என்ன ஆகிடும்? இன்னொருத்தருக்கு பிடிக்காத ஆகிடும். ஸோ அப்படி விடுபட்டு இருக்காருல, அந்த மாதிரி இருங்க. ஆனால் அவர் அன்பானவர்னு தெரியும் உங்களுக்கு. ரெண்டு பேருக்குமே அவர்கிட்ட தான் போய் நிற்பீங்க. அது மாதிரி நிரந்தர அன்பானவராகவும் நிரந்தர விலகியவராகவும் மாறுங்க. இதுக்கு பேர் தான் பாபாவுக்கு சமமாக கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்ட நிலை. பழைய மூத்த சகோதரிகளை பார்த்து, தாதிங்களை பார்த்து பாப்தாதா சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த குரூப்பு என்ன குரூப்புன்னு சொல்லலாம் தெரியுமா? முதல்ல தொடக்கத்திலோ அவங்களுக்குன்னு பேர் இருந்துச்சு. இப்போ என்ன பேர் கொடுக்கலாம்? எப்பவுமே தந்தையின் தொடர்பில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் வலதுகரம் அப்படின்ற பேர் கொடுத்துடலாமா உங்களுக்கு? எப்பவுமே பாபா தொடர்பில் இருக்கிற பாபாவுடைய வலதுகாரம் இவங்கன்னு கொடுக்கலாமா? சொல்லுவாங்களா, ஒரு பெரிய மினிஸ்டரோ இல்லை தாதாவோ இருந்தால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இவர் தான்ப்பா அவங்களுக்கு ரைட் ஹேண்டுன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பேர் கொடுக்கலாம், நான் பாபாவுடைய வலதுகாரம், அவர் என்ன நினச்சாலும் நான் அதை செஞ்சிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி குரூப் தானே? ஏன்னா பாப்தாதாவால் கை இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்தாபனையின் காரியத்தை எப்படி செய்ய முடியும்? பாபாவுக்கும் கை தேவைப்படுது.
இப்போ நீங்கள் வலது கையாக ஆயிடுறீங்களா பாபாவுக்கு? ஏன்னா கை இல்லாமல் நான் எப்படி செய்கிறது? அவருக்கு தான் உடலே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மிகப்பெரிய காரியம், ஸ்தாபனை காரியம், புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறது, அந்த ஸ்தாபனை காரியத்துக்கான விசேஷமான கைகள், புஜங்கள். நீங்கள் வலதுகாரம் தானே விசேஷ புஜம், அதனால் வலதுகாரம். நீங்கள் அது வேற ஒரு நாள் சொன்னார் இல்லையா, வலதுகாரமாக இருக்கிறீங்களா இடதுகாரமாக இருக்கிறீங்களான்னு ஒரு நாள் கேட்டார், ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷம் முன்னாடி வந்தவனே. இப்போ ஆதி ரத்தினங்களை எப்பவுமே பாப்தாதா ரியல் கோல்டு, சொக்க தங்கம்னு சொல்லுவாராம். கரெக்டு தானே? அவங்க தலைமையில தான் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இருக்குது இல்லையா? இப்போ சொக்க தங்கம் தானே அவங்க இல்லையா? இல்லைன்னா இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு தான் அதான் பாபா எப்பவுமே இவங்க உண்மையான தங்கம்னு சொல்லுவார். அனைத்து ஆதி ரத்தினங்களும் உலக மேடையில் விசேஷ பங்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாப்தாதா கூட ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவுடைய விசேஷ பங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அனைவரின் கதாபாத்திரமும் விதவிதமாக இருக்கும் இல்லையா? ஒரே மாதிரியாகவோ இருக்க முடியாது. ஆனால் ஆதி ரத்தினங்களுக்கு விசேஷமாக நாடகத்தின் அனுசாரம் விசேஷ பங்கு இருக்கிறது என்பதோ உண்மை. ஒவ்வொரு ரத்தினமாகிய நீங்கள் குறிப்பாக விசேஷத்தின் ஆதாரத்தில் தான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள், மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். அது என்ன விசேஷம் அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, மற்றவங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விசேஷம் நிரம்பிய விசேஷ ஆத்மாக்கள். பாருங்கள், உலக மேடையில் விசேஷ பங்கு செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்கள் இந்த ஆதி ரத்தினங்கள். முதல்ல வந்த குழந்தைங்க, பிரம்மா பாபா மம்மா இருக்கும்போது அவங்க பால்னையிலே வளர்ந்த குழந்தைங்க. இருந்தாலும் எல்லாருடைய கதாபாத்திரமும் ஒரே மாதிரி இருக்காது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கிற விசேஷ குணம் அவங்களுக்கு இல்லையேன்னு நீங்கள் தாழ்வாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய நடிப்பு வேறு வேறு, என் நடிப்பு வேறு, உங்கள் நடிப்பு வேறு, இவங்க நடிப்பு வேறு இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு ஆனால் நீங்கள் பண்ணுற நடிப்பு எல்லாமே விசேஷமான நடிப்புன்றது உண்மை. அந்த விசேஷத்தின் ஆதாரத்தில் தான் முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அந்த விசேஷம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஆதி ரத்தினங்களுக்கு பாப்தாதா பல லட்சம் மடங்கு பாராட்டுக்கள் கொடுக்கிறார். ஏன்னா தொடக்கத்தில் வந்த பலவிதமான தடைகளையும் சகிச்சுக்கிட்டு ஸ்தாபனை காரியத்தை சாக்கார சொரூபத்தில் விருத்தி அடைய செய்யறதுக்காக பொறுப்பாளராகி இருக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு தடை வந்திருக்கும், எத்தனை அவமானம் வந்திருக்கும். அப்போ தொடக்கத்திலிருந்தே நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டு பொறுப்பாகி வளர்ச்சி அடைய செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறீங்க. செய்கிறது பாபா தான், பட் அதுக்கு பொறுப்பாளராக ஆகி இருக்கிறீங்களே, அதனால் பல கோடி மடங்கு பாராட்டுக்கள். அப்படி யார் ஸ்தாபனையின் காரியத்தில் சகிச்சுக்கிட்டாங்களோ அதை மற்றவர்கள் செய்யவில்லை. உங்களுடைய சகித்து கொள்ளும் சக்தியின் விதை இந்த பழத்தை உருவாக்கியது. சூப்பராக சொல்கிறார் இல்லையா? இல்லை பாபா, நான் எங்கே பாபா பண்ணுறேன், அவங்க தான் பாபா தானாக வந்து செய்கிறாங்க, சேவைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, இல்லை அவங்க பண்ணலை, நீ சகிச்சுக்கிட்ட பாரு, அந்த சக்தி தான் இந்த பழத்தை உருவாக்கி இருக்குதுன்றார். நீ எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்ட பேர், அதை நேரில் பார்த்தவங்க அப்படியே பலியாகிறாங்க. அந்த சக்தியின் விதை தான் இந்த பழத்தை உருவாக்கி இருக்குதுன்றார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தரும் என்னென்ன சகிச்சுக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் சக்தி ரூபத்தை காமிச்சிங்க அப்படின்னு பாப்தாதா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறார். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளோ சகிச்சிருப்பீங்க, எவ்வளோ சக்தி ஸ்வரூபமாகி இருப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் சகிச்சுக்கிட்டது எப்படி தெரியுமா சகிச்சுக்கிட்டீங்க? ஐயோ இதை எப்படி சகிச்சுக்கணும், அப்படி சகிச்சுக்கல, விளையாடுற மாதிரி சகிச்சிட்டிங்களா. ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு.
சகித்து கொள்ளும் ரூபத்தில் நீங்கள் சகிச்சுக்கலாம். மற்றவங்க இப்போ மாமியார் கொடுமைப்படுத்தினா மருமக கம்முன்னே இருக்கிறாங்க, அது வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிறது. அந்த ரூபத்தில் சகிச்சுக்கல, குஷியாக ஒரு விளையாட்டு, மாயா வா 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 நீ என்ன வேணாலும் பண்ண, நான் அமைதியாக இருக்கிறேன் பேர், அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி வச்சு சகிச்சுக்கிட்டீங்க. விளையாடி கொண்டு சகித்து கொள்ளும் பங்கை செய்யறதுக்கு பொறுப்பாளராகி தன்னுடைய விசேஷமான கதாநாயக பாத்திரத்தை பதிய வைத்து விட்டார்கள். விளையாடிக்கிட்டே சகிச்சுக்கிற பங்கு இது. ஸோ இதன் மூலமாக விசேஷமாக கதாநாயகன் ஹீரோ பார்ட்டு இல்லையா, ஹீரோயின் பார்ட்டு, அதை அழகாக பதிய வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கல்பத்திலையும் அதே பதிவு தான் நடக்க போகுது. அதனால் ஆதிரத்தினங்களுடைய இந்த பொறுப்பாளராகிற பங்கு இருக்குதே, அது எப்பவுமே பாப்தாதா எதிரில் இருக்குது. ஏன்னா அப்போ அவ்வளோ தடை. இப்போல்லாம் ஒன்றும் பிரம்மகுமாரி சென்டருக்கு வெளியில் இருந்தெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது, வேணால் உள்ளே இருந்து வேணால் தடை வரலாம் இல்லையா. ஸோ அப்போ ஆகுறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும். அப்போ இவ்வளோ மான அவமானம், கோர்ட்டு, அது இதுன்ட்டு இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பொறுப்பாளராக ஆன பங்கு எப்பவுமே பாப்தாதா எதிரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்காக என்ன கொடுக்குறாரு ஆசீர்வாதமாக? எப்பவுமே அமரராக இருங்க. உங்களுடைய பங்கை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவுதான் யாராவது முன்னுக்கு போனா கூட சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, பாபா சூப்பராக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ புதுசாக வர்றவங்க, பாபா சொல்கிறார் புதுசாக வர்றவங்க கடைசியில் ஃபாஸ்ட்டாக போவாங்கன்னு சொல்கிறாரு. அது மாதிரி போகிறத பார்க்குறோம், எல்லா மொழியிலுமே பார்க்குறோம், உலகம் ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஆனால் எவ்வளவுதான் போனாலும் பாபா இருந்தாலும் ஆதிரத்தினம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பழைய பொருளுடைய மதிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே போட்டதை வச்சு தான் இங்கே விதை இப்படி பெரிய மரமாக வளர்ந்துருக்குது. அதனால் நான் உங்களை மறக்க மாட்டேன், புரிஞ்சுதா? புது குழந்தை வந்துடுச்சுன்னு விட்டுற மாட்டேன். அப்போ புதுசாக வந்துட்டாங்க பிரம்மகுமாரி சென்றப்போ ஜானகி தாதிக்கு 102 வயசு வச்சு, சின்னங்களா இளையங்களா யாரும் போடுங்கன்னு அவர் சொல்லலை. எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஆதிரத்தினத்துடைய மதிப்பு அவருக்கு தெரியுது. வேறு எங்கேயுமே அப்படி கிடையாது இல்லை. இப்போ அரசியலில் பதவி ஆசையை விடாமல் வேணால் அவங்க வயசாகியும் இருக்கலாம். ஆனால் ஜானகி தாதி பாபா என்னை விட்டுருங்க பாபான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பாபா மீட்லையும். எனக்கு ஏன் பாபா இந்த வயசில் இவ்வளோ பொறுப்பு, அம்மா சின்ன வயசில் இருந்தாங்க, நான் என்ன பாபா அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ அந்த பொறுப்பை விடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது தானாக திடீர்னு பறி போனால் அதுவே அவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் ஆகிடும். அதனால் முன்னாடியே நான் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு புத்தியில் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? நல்லது. விளையாடுற மாதிரி சகிச்சுக்கிட்டீங்க பாருங்க, அவ்வளோ மதிப்பு இருக்குது உங்கள் மேலேன்றார் பாபாவுக்கு. கேள்வி, சங்கமயுக பிராமண குழந்தைங்க எப்பவுமே எந்த காரியத்தில் முழுசாக ஈடுபட்டிருக்கணும்? நிரந்தரமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கணும், அப்போ தான் அவங்க பிராமணர்கள். என்னெந்த காரியம்? தானும் சக்திசாலி ஆகணும், மற்றவங்களையும் சக்திசாலி ஆக்குற இதே காரியத்தில் எப்பவும் முழுமையாக ஈடுபட்டு இருங்க. ஏன்னா வீணானதை அரைக்கல்பமாக செஞ்சுட்டு தான் வந்தீங்க. ஆனால் இப்போ நடக்கிற நேரம் சக்திசாலி ஆகிறதுக்கும் ஆக்குறதுக்குமான நேரம். அதனால் வீணான எண்ணம், வீணான வார்த்தை, வீணான காரியம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைங்க. நேற்று வார்தானத்தில் சொன்னார்ல, அப்படி வைக்கலைன்னா கடைசியில் உங்களை ஏமாத்திடுன்றார் இல்லையா. முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, பழைய கணக்கு முடிஞ்சுது. எப்பவுமே சக்திசாலியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சேமிப்பு செய்யறதுன்னு அர்த்தம். சேமிப்பு செய்யறதுக்கான சாதனம் என்ன? சக்திசாலியாக இருக்குது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு ஆகிட்டே இருக்கும்பா. என்ன டெஸ்ட் பேப்பர் வரட்டும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்ரீகிருஷ்ணர் பக்தி மகாபாரதத்தில் காட்டுற மாதிரி இல்லையா. ஏன்னா வீணானவை மூலம் உங்களுக்கு என்னென்ன இழப்பு தெரியுமா? உங்கள் நேரம் இழக்குது, சக்தி இழக்கிறீங்க, ஞானத்தை இழக்கிறீங்க, எதிர்கால பிராப்தியும் இழக்கிறீங்க. அதனால் வீண் விஷயத்துக்கு போனாலே சக்தி போயிடுது.
இப்போ சக்திசாலினால என்ன, வீண் விஷயத்துல டக் டக் டக்குன்னு வெளியே வந்துடணும், அன்னப்பறவை மாதிரி டக் 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 டக்குன்னு வெளில வந்துடணும். அது உங்கள் கண்ணுக்கே தெரியும், சக்திசாலியான விஷயம் தான் தெரியும். ஒருத்தங்க அப்படியே கோபப்பட்டு நீ இப்படி இருப்பியா அப்படி இருப்பியா திட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், டக்குன்ட்டு அதை கேட்டாலே என்ன ஆகுது, நஷ்டமாகுது. அப்போ என்ன பண்ணால் அந்த ஆத்மாவை பார்த்தீங்களா, அந்த ஆத்மா சத்தியுகத்தில் இருந்துச்சா, அப்படியே சத்தியுகத்துக்கு வராத தேவத ஆத்மா இல்லாத ஆத்மாவாக இருந்தாலும் கூட முதல்ல வரும்போது அந்த ஆத்மா தூய்மையாக அன்பாக தானே இருந்திருக்கும். அதை பாருங்கள், அப்படி அன்பாக பேசுகிறத மாதிரி மைண்டில் விஷுவலைஸ் பண்ணுங்கள், சக்திசாலி ஆகிடுவீங்க. ஸோ அந்த ஆத்மா கிட்ட அன்பாக தான் இருப்பீங்க. அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, திருப்பி பேச ஆரம்பிப்பீங்க, சக்தி எல்லாம் போயிடும். அதனால் பாபா சொல்ற முழுசாக உங்கள் வேலையே என்னது, சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குறதா உங்கள் வேலை. அதான் பிராமணனுடைய வேலையே. ஸோ அதுக்கு நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பயும் உயர்ந்த எண்ணங்கள், மற்றவங்களுக்கு நல்ல சுப எண்ணங்களே இருக்கணும். ஸோ அதையே மற்றவங்களுக்கும் வைக்கணும், மற்றவங்களையும் அப்படி ஆக்கணும். ஸோ ஞானத்தை சொல்கிறதன் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக, உங்களுடைய தெய்வீக நடத்தையின் மூலமாக மற்றவங்களை மாற்றணும். ஸோ இதுலேயே நீங்கள் முழுசாக ஈடுபட்டுட்டு இருங்க. அதான் பாபா நேற்று சொன்னார், எண்ணம் சொல் செயல் மூணுத்துலேயும் சேவையில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வீண் எண்ணம் வராது, வீண் விஷயங்கள் வராது. ஸோ அப்படி பிஸியாக வச்சுக்கோங்க மனசை. அப்போ தான் இறுதி தேர்வில் ஃபுல் மார்க் எடுப்பீங்க. ஒருவேளை வீணான பழக்கம் வர்றது தானாக வருது அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பழக்கம் கடைசி நேரத்தில் பயங்கர ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுன்றார். அதனால் பாபா சொல்கிறார், இப்போ எதிர்காலத்துக்கு சேமிச்சு செய்கிறதுக்கான சாதனம் என்ன, நிரந்தரமாக சக்திசாலியாக இருங்க. நிரந்தரம், அதுதான் முக்கியமான விஷயமே இன்னைக்கு இல்லையா. நிரந்தரமாக பாவங்களை வென்றவராகுங்கன்னர், நிரந்தரமாக விலகி இருக்கிறவர் அன்பானவர். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு, நிரந்தரமாக சக்தி, அதான் கரெக்டு தான். நிரந்தரமாக அன்பாவும் விலகி இருந்தீங்கன்னா நிரந்தர சக்திசாலியாக தான் இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி இருங்க. அப்படி சக்திசாலியாக ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு வர்றது எல்லாமே என்னது, வீண் எண்ணம், வீண் வார்த்தை, வீண் காரியம். நிறுத்திடுங்க. இந்த காரியத்தினால என்ன லாபம், இதனால் சத்தியுகத்தில் எனக்கு ஒரு பைசா லாபம் இருக்குதா செக் பண்ணுங்கள். சத்தியுகத்தை உங்கள் பதவியை உயர்த்துறதுக்கு உதவாத காரியத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, முடிவு கட்டிடுங்க. பழைய கணக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. அப்போ தான் சக்திசாலியாக இருப்பீங்க, சேமிப்பு ஆகும். வீணான விஷயங்கள் மூலமாக உங்கள் நேரம், சக்தி, வார்த்தை, ஞானம் எல்லாம் நஷ்டமாயிடுது. அமைதியாக இருங்க, சக்திசாலியாக இருங்க. வரதானம், எந்த ஒரு காரியம் செய்து கொண்டு எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக இருக்கிற கவலையற்ற மகாராஜாகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் எப்பவுமே பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் கவலையற்ற மகாராஜா. கவலையற்ற மகாராஜா ஆகிடுவாங்க. பாபா இதயத்திலே இருக்கிறேன். அவர் சொல்கிறார், என் இதயத்தில் குழந்தைங்க இதயத்தில் நான், அவர் குஷியில் ஆடிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நீங்களும், நான் பாபா இதயத்தில் இருக்கிறேன், பாபா என் இதயத்தில் இருக்கிறார். ஆஞ்சநேயர் நெஞ்ச கீச்சா உள்ள ராமர் தான் தெரிகிறார். அந்த மாதிரி என்னுடைய இதயம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது யார், சிவபாபா. அப்படி யார் இதய சிம்மாசனத்தில் எப்பவுமே இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, கவலையற்ற. உங்களுக்கு தெரியும், பாபாவை நான் புத்தியிலிருந்து இழக்காத வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே எனக்கு நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரியும். அப்போ நான் எதுக்கு கவலை பண்ணோம், கவலையற்ற மகாராஜாவாக ஆகிடுவீங்க. ஏன்னா பாபாவுடைய இதயம்ன்ற சிம்மாசனத்துடைய விசேஷம் என்ன தெரியுமா, யார் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இருக்காதான். எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் மாயா வந்தாலும் அவர் இதே சிம்மாசனம் தான், எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக இருப்பீங்களாம், ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. அங்கே ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே புல்லாங்குழல் ஓசையில் அப்படியே மயங்கி கிடக்கிறாரு, கோபியர்கள்லாம் மயங்கி கிடக்குறாங்களே அந்த மாதிரி இருப்பாங்களாம். அந்த ஆசனத்துடைய மகிமை அதுவும். ஒரு ரஜினி படத்தில், முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி பதவியோ ஏதோ ஒன்று இருக்கிற அந்த சீட்டில் போய் உட்காருவார். உட்காந்தவொடனே டக்குன்னு காலை தூக்கி போடுறோம், ஆனால் இந்த சீட்டில் உட்காந்தவொடனே திமிரு வருது அப்படின்னு வேறு. ஸோ அது கலியுக ஆசனம். ஆனால் பாபாவோட இதய சிம்மாசனம் என்னது, கவலையற்ற மகாராஜா. அப்படியே ஏதோ சொர்க்கத்தில் மறக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சுற்றி பயங்கரமான துக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்களுடைய புத்தி அதில் இருக்காது.
அப்படி இருப்பீங்க. ஏன்னா இந்த சிம்மாசனத்துடைய மகிமை எப்படி இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்தானத்துக்கு விசேஷமா ஏதாவது ஒரு புதுமை, சிறப்புத்தன்மை, விசேஷம் கிடைச்சிருக்குதுன்னா இதே சிம்மாசனத்தின் விசேஷமே கவலை வர முடியாது. இது ஏதோ கட் ஆகுது, மொட்டையா இருக்குது. சரி, இந்த இதய சிம்மாசனத்துக்கு வரதானம் கிடைச்சிருக்குது. எனவே எந்த ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டும் எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கள். சரி, இது ஆக்சுவலாக முக்கியமான ஏதோ ஒரு நடுவில் பாயிண்ட் கட் ஆகுது. தமிழில் மட்டும் கட் ஆகுதா இல்லை எல்லாத்துலேயும் கட் ஆகிருக்கா தெரில. சரி, அதாவது உலகில் கூட அந்த ஊருக்கு ஏதோ ஒரு புதுமை வந்துடுச்சு, சிறப்பு வந்துடுச்சு, விசேஷம் வந்துடுச்சுன்னா அவங்க தற்காலிகமாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதய சிம்மாசனத்துடைய விசேஷம் என்ன? இதில் நீ எப்போ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற வரைக்கும் கவலை வர முடியாது. பாபா கேரண்டி கொடுக்குறாரு. ஆனால் அதை விட்டு இறங்கி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா உலகத்தில் ஒரு நல்ல விஷயம், இப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு அல்லது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, சந்தோஷம். ஆனால் அது எவ்வளோ நேரம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அது எவ்வளோ நேரம்? ஆனால் அது கண்டினியூஸாக உங்களால் இருக்க முடியாது. கடைசியில் அதுவே உங்களுக்கு பின்னாடி எதிரியாக மாறிடும். ஆனால் இதே சிம்மாசனத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாமே. நான் பாபா இதயத்தில், பாபா நான் அக்காடான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறேன் பாபா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கு பாபா அப்படின்னு ஜாலியாக உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க, கவலையே வர முடியாதுன்றார். அந்த மாதிரி சிம்மாசனம் இது. ஏன்னா இந்த சிம்மாசனத்துக்கு கிடைச்ச வரம் அதுன்றாரு. இதய சிம்மாசனத்துக்கு கிடைச்ச வரம். ஸோ வரம் கிடைச்ச அந்த ஆசனத்தில் வந்து உட்காந்துக்க குழந்தை. அதனால பாபா சொல்றாரு, இனி என்ன காரியம் வேணாலும் பண்ணு, ஆனால் இந்த இதய சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டு பண்ணு, எழுந்து போயிடாத, போன மாட்டிக்குவேன். அப்போ என்ன ஆகும்? கவலையற்ற மகாராஜா. அதனால தான் ஜானகி தாதி துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரமும் இல்லையா? நோயை வென்றுட்டாங்க, எல்லாத்தையும் வென்றுட்டாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்? இதே சிம்மாசனத்தை விட்டு இறங்காமல் இருக்கிறாங்க. அதுதான் அதே மாதிரி ஆகுங்க. ஸ்லோகன் ரேங்க் இருக்குது இல்லையா, வரிசை என்ன, அதில் முன்னாடி வரணுமா? முன்னாடி வரணும் பாபா, எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வரணும் பாபா, மம்மா பாபா கூட வரணும் பாபா நான். அதுக்கு பாபா வழி சொல்றார், வா குழந்தை, ஒன்று பண்ணு, அன்பா இருக்கிற ஈஸ்வரிய சேவையில சகயோகியா இருக்கிற, அது கூடவே சக்தி ரூபத்தையும் தாரணை செய்ய, சக்தி ஸ்வரூபமா இரு, எதுக்கும் ஆடாம அசையாம இரு. சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுக்கு இதே சிம்மாசனன்ற சேர்ல உட்காந்தா வந்துடும் இல்லையா? அப்ப அன்பும் வந்துடும், சகயோகியாவும் இருப்பீங்க, சக்தி ஸ்வரூபமாகவும் இருப்பீங்க. அப்ப என்ன ஆயிடும்? கண்டிப்பா முன்னாடி போயிடுங்க. ஸோ சக்தி ரூபத்தை தாரணை செய்ய, எப்பவுமே அனைத்து சக்திகளின் ஸ்வரூபமா இருக்கிறேன் நான். இங்க நடக்கிற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, ஆத்மா அமைதியில நிலைச்சிருக்குதான்றது மட்டும்தான் எனக்கு கவலை. அதுல மட்டுமே நான் கவனம் வச்சுட்டு இருக்கிறேன். அப்படி வைங்க, முன்னாடி வந்து இங்க கவலையற்ற மகாராஜாவை யார் சங்கமயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கவலையற்ற உலகத்தின் மகாராஜாவாகவும் ஆவாங்க. 21 பிறவைக்கான ஆஸ்தி இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.